Okay, now put it. All right. Screen share. Okay. Interesting. Okay. Okay then. Set. Oh, என்னது இன்னைக்கு 10வது போடுங்க அப்படின்னா நம்ம நேற்றுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம இல்லையா? எப்படி பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன் மீடியம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம. ஸோ கடற்கடன்னு போயிடும் நம்ம இன்னைக்கு சரியா? சரி. நீ இல்லாட்டாலும் கிளாஸ் முடிச்சிடும் இன்னைக்கு கடைசி கிளாஸ்ல வாசிப்பேன். அப்புறம் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி கவுண்ட் பண்றது அதெல்லாம் இருக்குது நம்ம. அது வந்து நம்ம வந்து முடிச்சிருவோம். ஓகே. நம்ம இதுல வந்து அந்த எப்படி எதுல அந்த நம்ம ஸ்ட்ரிங் இருக்குல்ல சர்ச் பண்ண முடியாது அந்த வேர்டு இருக்கா இல்லையா பார்ப்போம் இல்லையா? சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் எல்லாம் பார்த்துக்க இல்லையா? அதேதான். அது வந்து 3 வகையான இருக்குது. உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் எக்ஸிகியூஷன் இருக்குது. உங்களுக்கு சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸிகியூஷன் ஃபாஸ்டா இருக்கணுமா, பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா, அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு இருக்குது. சரிதானே? அது மாதிரி உங்களுக்கு 3 வகையான ஸ்பீட் இருக்குது. குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட், ஹீப் சார்ட் மொத்தம் 3 இருக்குது. குயிக், ஹீப், மெர்ஜ். ஓகேவா? 3 வகையான இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், ஒன்றும் குழப்பம் கிடையாது. ரைட், பாத்துங்க. ஆக்சிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப 0னாக்க உங்களுக்கு வந்து தெரியும் டாப் டு பாட்டம், 1னாக்க லெஃப்ட் ரைட், 2னாக்க உங்களுக்கு மல்டி டைமென்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ ஆக்சிஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு டைமென்ஷனா புரியும் உங்களுக்கு இப்ப. ஸோ எந்த கைண்ட்னாக்க வந்து அவன் வந்து 3 கைண்ட் இருக்குது. எந்த கைண்ட்ல செக் பண்ண போறீங்க? குயிக்கா, ஹீப்பா, மெர்ஜான்னு ஒண்ணா பாத்துரும் நம்ம. அதான் கைண்ட்ன்றது. எந்த ஆர்டர்ல பண்றீங்க அப்படின்ட்டு வருஷம் வந்துடும் உங்களுக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா போயிருவோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு உங்களுக்கு இப்ப 4 வகையான பாராமீட்டர் பார்த்தோம். எந்த ஆக்சிஸ்ல 0, 1, 2 எந்த ஆக்சிஸ்ல பண்றோம்? கைண்ட் 3 வகையான கைண்ட் பார்த்துருக்கோம். குயிக்னா இப்போ எப்படி பண்ணும், ஹீப்னா என்ன பண்ணும், மெர்ஜ் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து எந்த ஆர்டர்ல பண்ண போறோம் அதையும் நம்ம வந்து ரியல் டைம் போட்டு பார்த்துருவோம். இன்னொன்று வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இந்த பார்த்தாங்களா நம்ம போட்டுருந்துச்சு இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குமா, ஸ்பீட் ஆஃப் எக்ஸிகியூஷன் நம்ம நார்மலா கூட எதுவும் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு 1 மில்லியன் ரெக்கார்ட் தேடும் போது தான் நீங்க வந்து நம்ம வந்து செக் பண்ண முடியும் அது எக்ஸிகியூஷன் ஃபாஸ்டா இருக்கு கம்மியா இருக்கான்ட்டு. எல்லாமே நம்பர் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம், சும்மா குயிக்கா ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்ல வந்து 2 இன்ஃபர்மேஷன் தேட போறோம். அதில் வெரி ஃபாஸ்ட் நம்ம வந்து அதனுடைய ஸ்பீடாக கண்டுபிடிக்க முடியாது. மல்டி மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரெக்கார்டு வந்து சர்ச் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? ரைட், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் எல்லாமே உங்களுக்கு. உங்களுக்கு அதே எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வாசி புரியும் உங்களுக்கு. சரி, இது நம்மளுடைய அரே தெரியும் உங்களுக்கு. இப்போ 2 டைமென்ஷன் அரே வச்சிருக்கோம். இப்போ நான் சார்ட் வந்து நார்மலா இப்போ என்ன பண்றேன்னாக்க நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் சார்ட் பண்றேன். நார்மல் சார்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு. சார்ட்டிங் வந்து உங்களுக்கு அசெண்டில் கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இந்த அரே அது பாருங்க 137 சார்ட்டிங் கொடுத்துருக்கு. சரி, உங்களுக்கு அப்புறம் 137 சின்னது 1 சின்னது, அப்புறம் 3 7, இது வந்து 1 to 9. ஓகே, ஸ்டார்ட் நார்மலா ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒண்ணு வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றானப்ப ஆக்சிஸ் 0 உங்களுக்கு தெரியும். ஆக்சிஸ்ல வந்து டாப் டு பாட்டம் லெஃப்ட் ரைட்டா சார்? 2 டைமென்ஷன்ல வந்து ஆக்சிஸ் 0 வந்து டாப் டு பாட்டம் லெஃப்ட் ரைட்டா? ஹலோ, டாப் டு பாட்டம் சார். டாப் டு பாட்டம் காலம் வைஸ். ஓகே தான, காலம் வைஸ். ஓகேவா? நமக்கு இந்த பாத்திரம் நம்ம வந்து இப்ப இதுல 7 9 வந்து ஃபர்ஸ்ட் 7, 3 1ல வந்து 1 தான் சின்னது. ஸோ 1 3 இல்ல 1 2 வந்து எப்பவுமே இருக்குது. அப்புறம் ஸோ 7 9 ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது, ஒன்று மாற்றம் ஒன்றும் கிடையாது. அப்போ இதான் மாறி இருக்கு. 3 1ல வந்து சின்ன நம்பர் வந்து 1 தான். அசெண்டிங்ல ஆட் பண்ணும். 1 2 3 அப்படி ஆட் பண்ணும் உங்களுக்கு. ஸோ வந்து ஆக்சிஸ் வைஸ் பண்ண போறோம் டாப் டு பாட்டம்னா. அப்புறம் வந்து இப்போ ஆக்சிஸ் 1 காலம் வைஸ் ப்ரோ வைஸ் பண்ணிருக்கேன். ப்ரோ வைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் உங்களுக்கு 7 3 1ல வந்து எது உங்களுக்கு 1 3 7 1 3 7 தலைகீழ அசெண்டிங். இந்த ரெண்டாவது இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் 1, ரெண்டாவது நம்பர் வந்து ரெண்டாவது சன் நம்பர் 2, மூணாவது சன் நம்பர் 9. இதான் விஷயம். நார்மல் இது வந்து நார்மல் உங்களுக்கு சார்ட். இது வெறும் சார்ட், இது சார்ட் வித் ஆக்சிஸ். ஓகேவா? ரெண்டும் பண்ண முடியும் உங்களுக்கு. கிளியர் ஆச்சா? இது நார்மல் சார்ட். இப்ப இதுல என்ன பண்ண போறோம், நான் கொண்டு போயிட்டு நம்ம இப்ப அந்த ஆர்டர் ஆட் பண்ண போறோம் பாப்போம் அப்படின்னு. நான் 3மே போட்டு வச்சிருக்கேன். நம்ம 3 வகையான இது பார்த்தோம், மெத்தட் பார்த்தோம். நம்ம வந்து என்ன பார்த்தோம்னாக்க குயிக் பார்த்தோம், ஹீப் பார்த்தோம், எல்லாம் போட்டு வச்சிருவோம். இதை க்ளோஸா கவனிச்சுங்க. நம்ம வந்து நேம் ஸ்ட்ரக்சர்டு டேட்டா டைப்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸ்ட்ரக்சர்டு டேட்டா டைப்னாக்க முதல்ல டேட்டா டைப் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து அந்த ஃபீல்டுக்கு வந்து இந்த டேட்டா டைப் நேம்னு இருக்குது. அது வந்து ஸ்ட்ரிங். எத்தனை ஸ்ட்ரிங்? எஸ்ட்னாக்க 10 கேரக்டர் இருக்குது. ஏஜுக்கு வந்து இன்டு 32, இன்டு 16, இன்டு 8 அப்படிங்க என்ன பண்ண வந்து நீங்க நார்மலா என்ன பண்ணுவோம், டேட்டா டைப் என்ன செய்வோம், இன்ட்ரு போடுவோம். ஞாபகம் இருக்கா? இப்படிதான் நம்ம நார்மலா போடுறோம். இண்டோ ஸ்ட்ரிங்கோ போடுவோம் நம்ம, இப்படிதான் போடுவோம் நம்ம. ஓகேவா? ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னாக்க நம்ம ஃபைன் டியூன் பண்றோம். ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் நான் முதல் வாரம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வாரம் கிளாஸ் இருக்கும்போது ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப்னு எடுத்திருக்கேன் நம்ம, ஞாபகம் இருக்கா? இப்படிதான் போடுவோம். முதல்ல டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுவோம்,
அப்புறம் வந்து அது வந்து எத்தனை இது வந்து இந்த ஃபீல்டு நேம்ன்ற ஃபீல்டுக்கு வந்து 10 கேரக்டர். எஸ்ஸுக்கு பதிலாக ஏதாச்சும் போடும் ஞாபகம் இருக்கா? ஏ போடுவோம் ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் ஸ்மால் ஏ ஞாபகம் இருக்குல்ல? எஸ் டென்னாக்க 10 கேரக்டர் எடுத்து பார்த்துருக்கோம். ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணணும். அப்புறம் ஏஜென்ட் ஃபீல்டு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து நான் இன்னும் 32 கொடுக்குறேன். நீங்க இப்போ சரியா பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் பர்பஸா வந்து உங்களுக்கு வந்து எப்படி அந்த லெக்ஸோகிராஃபிக் அசனின்னு ஒன்று இருக்குது. அது பண்றதுக்காக வேண்டி தான் நான் அந்த பேர்லாம் பண்ணி பர்பஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வில் சி என்ன பண்ண பார்ப்போம். சரி, முதல்ல நீங்க வந்து இந்த இது வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் என்ன பண்றது? பிரிண்ட் ஏவா சரி கொடுத்துருமா நம்ம ஓகே. சோ இது நார்மலா ஒரு டேட்டா டைப் பாருங்க. டியூப்ல இருக்குது, மேல பைட்ஸா இருக்கும். சாஜு, சுனில், பவி, அமர். அவங்களோட ஏஜ் வந்து 21, 25, 17, 27 நான் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னாக்க நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. இப்ப சார்ட்ல வந்து நம்ம 4 பாராமீட்டர் இருக்கு நம்ம சார்ட்ல. இது வந்து அரே எந்த அரே சார்ட் பண்ண போறீங்க. ஆர்டர் வந்து நீங்க வந்து சொன்னல இந்த ஃபீல்டு வந்து நேம்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு, ஏஜ்னு இருக்குது. நேம் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங் 10 கேரக்டர் கொடுத்து வச்சிருக்கேன். 10 பைட் கொடுத்து வச்சிருக்கேன். 10 பைட் பி பைட் கொடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஏஜ்க்கு 32 கொடுத்துருக்கேன். சோ அந்த ஆர்டர் என்ன கொடுக்க போறோம்னா எந்த ஃபீல்ட வச்சு நீ ஸ்டார்ட் பண்ண போற அதை பொறுத்து என்ன பண்ண போறோம். இது கைண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம்ல குயிக் பார்த்தோம். 3 வகை பார்த்தோம் நம்ம. ஓகேவா? நம்ம வந்து அதுல வந்து குயிக் பார்த்தோம், ஸ்டேபிள் பார்த்தோம், குயிக் ஸ்டேபிள் ஓகேவா? அப்புறம் வந்து ஹீப் பார்த்தோம். சரியா? சரி. சோ நம்ம வந்து இப்ப என்ன பண்றான் இப்ப இந்த நேம் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நேம்ல வந்து பாருங்க லெக்ஸோகிராஃபிக்கல்னாக்க சாஜு, சுனில், பவி, அமர். இது சார் ஃபர்ஸ்ட் வரும் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னாக்கா சாஜ் ஃபர்ஸ்ட் வருமா அமர் ஃபர்ஸ்ட் வருமா? டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வரும். அமர் ஏதுல ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? அப்புறம் பி வரும், அப்புறம் எஸ் வரும், கடைசியா சாஜ் வரும். அதான் அந்த நேம் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். நேம் வச்சு பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணாக்க லெக்ஸோகிராஃபிக்கல் ஸ்டார்டிங்னு பேரு. ஃபர்ஸ்ட் அமர், அப்புறம் பி பவி, அப்புறம் சுனில், அப்புறம் சாஜு. ஓகேவா? ஏபிசிடி சரிதானே? ஃபர்ஸ்ட் ஏபிசிடி பிரகாரம் வரும் உங்களுக்கு. அதான் பார்க்கணும். குயிக் ஸ்டார்ட் பார்த்தோம். ரைட். அப்புறம் இதே என்ன பண்றாங்க நான் வந்து இப்ப ஏஜ் வச்சு பண்றேன். இப்ப ஏஜ்ல வந்து எது ஏஜ் எது அசெண்டிங்ல எது சார் கம்மியான ஏஜ்ல இப்ப நான்ல எது கம்மியான ஏஜ்ல இப்ப எது சார் கம்மியான ஏஜ்? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எது சார் கம்மியான ஏஜ்? 17, அதுக்கு அடுத்தது 21, 20 அதுக்கு அடுத்தது 21, 25, 25 அதுக்கு அடுத்தது 27. எக்ஸாக்ட். நான் அதை வச்சு பண்றேன் அப்புறம். ஓகேவா? நான் வந்து இப்ப இது வச்சு பண்ணும்போது எனக்கு ஆர்டர் நான் ஏஜ் வச்சு பண்றப்ப ஓகே நான் வந்து இங்க ஆர்டர் வந்து இங்க வந்து நேம் வச்சு பண்ணேன், இங்க வந்து ஏஜ் வச்சு பண்ணேன். சோ எது ஃபர்ஸ்ட் ஏஜ் கம்மியா இருக்கோ அதை பொறுத்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் இப்ப. ஓகேவா? எனக்கு 17, 21, 25, 27 அது கரஸ்பாண்டிங் வேல்யூ. 17ன்ற ஏஜுக்கு வந்து பவி, 21க்கு வந்து சாஜு, சுனிலுக்கு 25, 27. ஸோ நம்மளால எந்த ஃபீல்டு வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும் முக்கியமான விஷயம். எக்ஸல் ஷீட்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியா சிஎஸ்சி ஃபைல் அதே மாதிரி ஸ்டார்ட் தான் உங்களுக்கு. சரியா? அப்புறம் வந்து இது வந்து இது ரெண்டுமே குயிக் ஸ்டார் தான். இது வந்து ஹீப் வச்சிருக்கேன். இது நம்மளால இப்போ வந்து டிஃபரெண்ட் உங்களுக்கு பண்ண முடியாது. ஓகே தானே? அந்த குயிக் ஹீப்புக்குலாம் நம்ம என்ன செய்ய முடியாதுனாக்கா இப்போ நம்ம டிஃபரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா கண்டுபிடிக்கும் போது தான் எது வந்து ஃபாஸ்டஸ்டா இருக்கு, எது பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ பட் உங்களுக்கு இருந்தாலும் என்ன பண்றேன்னாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருக்கேன் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு அதையும் காமிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன் எந்த ஃபீல்டை வச்சு என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க எனக்கு ஸ்ட்ரிங்கை வச்சு பண்ண லெக்ஸோகிராஃபிக்கல். நீங்க இண்டிஜுவல் வச்சு பண்ணீங்கன்னாக்க வந்து எது அசனிங் நம்பர் 17 அப்புறம் 21, 25 பண்ணுவாங்களுக்கு. அது ஒரு விஷயம் பார்த்துங்க. சரி, அப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருக்கோம். நான் அதனுடைய எது வந்து ஃபாஸ்டஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு எக்ஸாம் போட்டிருக்கோம். ஆனா நம்ம வந்து அதை ஆக்சுவலா வந்து இப்ப கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப எனக்கு டேட்டா ரொம்ப சின்ன டேட்டாவா இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துருக்கு பாருங்க எப்படி வந்து நம்ம எக்ஸிபிஷன் டைம் எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்ட்டு. டைம்னு வந்து உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு. டைம் போட்டுங்க. இது உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இது நார்மல் கோடு ஆர்டர் நேம் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடத்துல நேம் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் டைம் அப்புறம் என் டைம் ரெண்டையும் மைனஸ் பண்றேன். ஓகேவா? ஸ்டார்ட் டயத்தையும் என் டயத்தையும் மைனஸ் பண்ணியாச்சுன்னா எனக்கு என்ன பண்ணும், எனக்கு என்ன பண்ணிருக்குல்ல இது இருக்கு இல்லையா, ரெண்டையும் மைனஸ் பண்றேன். பண்ணியாச்சுனாக்க என் டைம் மைனஸ் ஸ்டார்ட் டைம் எக்ஸிகியூஷன் எப்போ முடியுதோ அந்த டயத்தையும் எவ்வளவு டைம் எடுத்துக்குது இந்த கோடை எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு எது என்னுடைய கைண்ட் வந்து குயிக்கா இருந்துச்சுனாக்க இங்க அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்றாங்கனாக்க வந்து ஸ்டார்ட் டைம் என் டைம். ஓகே தானே? எண்ட் மைனஸ் ஸ்டார்ட். இது வந்து கைண்ட் வந்து ஹீப் கொடுத்துருக்கேன். சரியா? இங்க வந்து ஸ்டேபிள் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் பார்ப்போம் எது வந்து எடுத்துக்குதுன்ட்டு. ரொம்ப மைக்ரோ செகண்ட் காமிக்கும். ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு டைம் பாத்தீங்கன்னாக்க. இங்க பாத்தீங்கன்னாக்க இதுதான் விஷயம். இது குயிக் எவ்வளவு எடுத்துக்க பாருங்க. கம்ப்ளீட்லி இது நாட் ஈவன் நேனோ செகண்ட் மாதிரி தான். இப்ப கடைசியா பாருங்க 5664 எடுத்துருக்குது. இது ஆல்மோஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்.
இது வந்து 312. ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு எக்ஸிகியூஷன் கண்டுபிடிக்கணும். ஏன் சொல்றேன்னாக்க நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா போய் கண்டுபிடிக்கும் போது தான் என்ன செய்யும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ்ல போயிட்டு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ்ல போயிட்டு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸை படிச்சு இது டேட்டா கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு வந்து டைம் டிஃபரன்ஸ் தெரிய வரும். இப்போ நம்ம சின்ன டேட்டா கண்டுபிடிக்கிறோம், இதுல தான் நம்ம ட்ரை பண்றோம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதான் விஷயம். உங்களுக்கு என்ன தெரியணும்னாக்கா ஸ்டார்ட் டைம், டைம் டு டைம், அப்புறம் என் டைம் போட்டு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து இது மட்டும் கிடையாது, எந்த கோடும் பண்ண முடியும். நீங்க ஒரு ஃபார் லூப் போட்டு செக் பண்ணி பாருங்க, எந்த ப்ரோக்ராமிங்கும் நீங்க வந்து இது வந்து கண்டுபிடிக்க முடியும். எவ்வளவு எத்தனை மைக்ரோ செகண்ட் எடுத்துருக்குது இந்த கோடை வந்து எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு அப்படின்ட்டு. சரியா? அப்படி சொல்லுங்க. என்னன்னு சொன்னா அந்த சுனிலுக்கும் 17 கொடுத்து பவிக்கும் 17 கொடுத்துருக்கா. ஏஜ் வைஸா சோர்ட் பண்ணி பாருங்க. ஏஜ் வைஸ் எங்க கொடுத்துருக்கேன், இந்த வர்றேன். ஆர்டர் வந்து நேம் ஏஜா இல்ல நீங்க மேல ஏல வந்து இதுல ஏஜ மாத்துங்க. நான் ஆர்டர் என்ன சரிதானே, ஏஜ் நேம் வச்சு பண்ணிருக்கேன். ஏஜ் வச்சு பண்றேன். எல்லாத்தையும் ஏஜ் கொடுத்துடலாமா? எல்லாத்தையும் ஆர்டர் ஏஜ் வச்சு பண்ணி இல்ல நான் கேக்குறது மேல வந்து சுனிலுக்கு 25 வயசு கொடுத்துருக்கீங்க. மேல அரேக்கு வாங்க, அதுல 17 இருக்கா கொடுங்க. இதுலவா 17. ஓ எப்படி வருதுன்னு பாக்குறதுக்கா, ஆர்டர் எப்படி வருது பாக்குறதுக்கா? சரி, இப்ப நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னாக்க நம்ம வந்து நேம் வச்சு பண்றீங்களா இல்ல ஏஜ் வச்சு பண்றீங்களா? ஆர்டர் எதை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நேம் வச்சா, ஆர்டர் வந்து நேம் வச்சா, ஏஜ் வச்சா? ஏஜ் ஒரு ரெண்டுமே சேமா இருந்தா எப்படி வந்து செக் பண்ண போறீங்க அதானே? ஒரு ரெண்டு ஏஜ்மே சேமா இருந்துச்சுனாக்க எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ண போறோம். ஓகே, நம்மள கெஸ் பண்ணி பார்ப்போமே. இப்ப ரெண்டு ஏஜ்மே வந்து சேமா இருந்துச்சுனாக்க அது ஏஜ் பண்ணிட்டு அப்புறம் வந்து பவி சுனில் வருமா? சரி பண்ணி பார்க்க போறோம். ரைட், ஓகே. பவி சுனில் வச்சு வருது எது? ஏஜ் 17, இங்க வந்து சுனில். ஓகே, அதான் அவங்க மனிதன் என்ன ட்ரை பண்றானாக்க ரெண்டுமே ஏஜ் சமமா இருந்தாக்க எப்படி வருதுனாக்க அது வந்து பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் வந்து லெக்ஸோகிராஃபி பண்ணுது பி, அப்புறம் வந்து எஸ். ஆட்டோமேட்டிக்கா வந்து லெக்ஸோகிராஃபி சேர்ந்து வந்து நல்ல அருமையான போகுது. அவங்க மனிதா கேட்ட கொஸ்டின் புரிஞ்சாங்க. ரெண்டு ஏஜ் சமமா இருந்துச்சுனாக்க எந்த நேம் ஃபர்ஸ்ட் வரும்னு இருக்காங்க. சோ ஏஜ் வந்து ரெண்டு சமமா ஆயிடுது. பவி சுனில்ல வந்து எந்த ஆர்டர் வரும்? லெக்ஸோகிராஃபிக்ல பவி ஃபர்ஸ்ட் வரும், பி இருக்குது, அப்புறம் சுனில் வருது, பி. ஓகே தானே? ஆமா. ஓகே, ஆல் ரைட். சோ அதான் வந்து இது பாத்தங்க, இதான் விஷயம். நீங்க இந்த டைம் வந்து மாறிட்டு இருக்கும், இந்த இடத்துல டைம் எக்ஸிகியூஷன் மாறிட்டே இருக்கும், அது பார்த்தோம். அப்புறம் வந்து இது வந்து பாருங்க, இது கேர்ஃபுல்லா கவனிச்சு கொஞ்சம் நம்ம க்ளோஸா கவனிச்சுங்க. ஆர்க் சாஃப்ட் இது யூஸ் இண்டைசஸ் ஆஃப் தி அரேன்னு போட்டுருக்குது. என்ன பாப்போம் நம்ம. இது வந்து என்ன பண்ணா, இண்டைசஸ்னா இண்டெக்ஸ். ஓகேவா? இப்ப இது வந்து 0th இண்டெக்ஸ் அரேவ்ல, இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் தெரியும் இல்லையா? ஓகே, அது வந்து என்ன கொடுக்குதுனாக்க வந்து அந்த சார்ட் பண்ணிட்டு சார்ட் பண்ணோம். முந்தி என்ன பண்ணுச்சு, சார்ட் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இது வந்து சார்ட் ஃபங்க்ஷன், நார்மலா சார்ட் ஃபங்க்ஷன். இப்ப அதெல்லாம் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னாக்க நம்ம வந்து அந்த கைண்ட் பார்த்தோம், ஆர்டர் பார்த்தோம், அது பார்த்தோம் நம்ம. இது வந்து ஆர்க் சாஃப்ட்னாக்க இண்டைசஸ், அதாவது சார்ட் பண்ண பிறகு அதோட இண்டெக்ஸஸ் கொடுக்குதுன்றாங்க. ஈஸியா புரியும் உங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான், உங்களுக்கு எந்த குழப்பம் இருக்காது. சரி, இன்புட் இது சார்ட் பண்ணிட்டோம், இது தெரியும் உங்களுக்கு, நார்மலா சார்ட்டிங் தெரியும் உங்களுக்கு. அசெண்டிங்ல பண்ணுவோம் உங்களுக்கு என்ன வரும்? எனக்கு இப்ப 1 2 3 4 5 1 2 3 5 இது நார்மலா வரும் உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றாங்க, அப்புறம் இதனுடைய இண்டெக்ஸ் காமி எனக்கு. சரியானா? பாத்து இப்ப வந்து எனக்கு அப்புறம் இதுல வந்து அப்புறம் 1 2 3 5 தான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது யாராச்சும் சொல்ல முடியுமா எப்படி வந்து ஆர்க் சார்ட் வந்த பிறகு இது என்ன சொல்ல முடியுமா? என்ன சொல்றாங்க, ஆர்க் சார்ட் என்ன சொன்னாக்கா சார்ட் பண்ண பிறகு அந்த இருக்கு இல்லையா, இதனுடைய இண்டைசஸ் காமிக்கும். இப்ப இதுல வந்து எது கம்மியான தேர்ட் வந்து 3 வந்து 0 இண்டெக்ஸ், 1 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், ரெண்டாவது 2 இண்டெக்ஸ், 5 மூணாவது இண்டெக்ஸ். அவன் என்ன சொல்றான், இருங்க, இந்த 1 இருக்கு இல்லையா, இது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் 1னாக்குது? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எது? 1 இதுதான் லோயஸ்ட். அப்புறம் வந்து செகண்ட் இண்டெக்ஸ் எது? 2. வெரி குட். அப்புறம் வந்து அடுத்தது ஸ்மாலஸ்ட் எது? 0th இண்டெக்ஸ் என்ன? 3. அப்புறம் வந்து தேர்ட் இண்டெக்ஸ் என்ன? 5. ஓகேவா? இதுதான் சொல்றாங்க. இதுதான் வந்து ஆர்க் சார்ட் என்ன பண்ணோம்னாக்க வந்து உங்களுக்கு வந்து சார்ட் பண்ணிட்டு ஒரிஜினல் வேல்யூ வந்து இண்டெக்ஸ் வைஸ் சார்ட் பண்ணும். இண்டெக்ஸ் வைஸா சொல்லுவோம் உங்கள்கிட்ட. சரிதானா? இப்ப நீங்க 1வது இண்டெக்ஸ் போனாக்க இதுதான் லோயஸ்ட் எலிமெண்ட் இதுதான். அப்புறம் 2வது இண்டெக்ஸ் போனீங்கன்னாக்க வந்து லோயஸ்ட் இண்டெக்ஸ் அடுத்து இதுதான், 1க்கு அடுத்து 2 தான். அப்புறம் 0th இண்டெக்ஸ் 3, கடைசி இண்டெக்ஸ் 4. இதான் விஷயம்.
ஓகேவா 1. அப்புறம் உங்களுக்கு வந்து இத பாருங்க, இந்த எப்போதுமே இந்த ஞாபகம் வச்சுங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஞாபகம் வச்சுங்க. நீங்க இப்ப அது நம்ம அடிக்கடி வந்து பயன்படுத்த போறோம் நம்ம. சரியா? நம்மளுடைய சார்ட் பண்ண பிறகு வேல்யூ எப்படி வந்திருக்குன்னு பாக்குறதுக்காக வேண்டி நிறைய வாட்டி யூஸ் பண்ண போறோம். இந்த கிளாஸ் பூரா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரிஜினல் வேல்யூ எடுக்கிறதுக்காக வேண்டி ஞாபகம். இப்ப ஆர்க்ஸ் ஆஃப் என்ன பண்ணுதுனாக்கா, என்னுடைய அரேல உள்ள லோயஸ்ட் வேல்யூயோட இண்டெக்ஸ் கொடுக்குது. என் அரேல உள்ள லோயஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, இதான் லோயஸ்ட் வேல்யூ. அது வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுங்க. என் அரே வந்து 3125 இதுதான் இன்ஃபர்மேஷன். இதுல உள்ள லோயஸ்ட் வேல்யூ எது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்குது 1. அந்த 1 வந்து எந்த இண்டெக்ஸ் இருக்குன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். அது தெரிஞ்சுங்க. கடைசி ஹையஸ்ட் நம்பர் என்னது அப்புறம் 5. அது எந்த இண்டெக்ஸ் இருக்குனாக்கா 3வது இண்டெக்ஸ் சொல்லுது. அரேவோட வேல்யூ இருக்குது. வேல்யூ எடுத்த பிறகு அந்த வேல்யூ எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு ஆர்க்சாஃப்ட் சொல்லுது. அது கேர்ஃபுல்லா கவனிச்சு. அதான் ஆர்க்சாஃப்ட். நான் கிளாஸ் போயிட்டு இருக்குது, டவுட்னா மட்டும் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேவா? அது ஆர்க்சாஃப்ட். சோ மறுபடியும் போயிட்டு நீங்க படிங்க. இப்ப என்ன பண்ணுதாப்ப பெர்ஃபார்ம்ஸ் அண்ட் இன்டைரக்ட் சார்ட் பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ணுது, along the given axis using a specified kind of sort to return the array of indices. அப்புறம் பாருங்க, இது நம்ம என்ன செய்ய முடியும், மறுபடியும் நம்ம ஆக்சிஸ் வச்சு பண்ண முடியும். ஆக்சிஸ் வச்சு பண்ண முடியும். இதுதான் விஷயம். ஆல்ரைட். அப்புறம் வந்து இப்ப இது வந்து அப்புறம் அது வந்து இப்ப என்ன பண்ணுச்சுனாக்க நியூமெரிக்கல்ல பண்ணுச்சு. ஆர்க்சாஃப்ட் என்ன பண்ணுச்சுன்னா நியூமெரிக்கல் நம்பர் பண்ணுச்சு. லெக்ஸோகிராஃபிக்னு சொன்னாலே நீங்க என்ன பண்ணணும், டிக்ஷனரி ஞாபகம் வச்சுங்க. லெக்ஸோகிராஃபினா டிக்ஷனரி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்ப நான் ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸ்ட்ரிங்கை வந்து பண்ண போறேன். சரியா? அது என்ன பண்ணுனா உங்களுக்கு என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. யூசிங் சீக்வன்ஸ் ஆஃப் கீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. இப்ப சரி, இப்ப நீங்க ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து நம்ம வந்து என்ன செய்வோம்னாக்க வந்து ரோஸ்னு காலம் போட்டிருப்போம். சரியா? இப்ப என்ன பண்ண போறான்னு இப்ப அதனுடைய கீ வச்சு பண்றேன். கேர்ஃபுல்லா கவனிச்சு. சரி, ஈஸியா புரியும். பட் நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க லெக்ஸாஃப்ட் ஓகேவா? லெக்ஸ்னு வந்தாலே நீங்க என்ன பண்ணாக்க நீங்க லெக்ஸோகிராஃபிக்கல் ஸ்ட்ரிங்னு அர்த்தம். ஞாபகம் வச்சு. சரி, இதுல 2 அரே இருக்குது. இது டேட்டா சாஜு, பவி, சுனில் அதுதான் வச்சிருக்கேன். இப்ப சாஜு வந்து நம்பை படிக்கிறாரு, பாவி வந்து டென்சர்ஃப்ளோ படிக்கிறாங்க, சுனில் வந்து ஸ்கைப்பை படிக்கிறாரு, அமர் வந்து பாண்டாஸ் படிக்கிறாரு. இதுதான் விஷயம். சரிண்ணா? இப்ப என்ன பண்றான், இப்ப லெக்ஸார்ட் பண்ணிட்டு எதை பண்றேன், என்னுடைய 2 அரையும் பாஸ் பண்றேன். லெக்ஸோகிராஃபிக்கலுக்கு டேட்டா கீஸ் பண்றேன். சரியாண்ணா? ஃபர்ஸ்ட் பாத்துறேன் என்ன பார்ப்போம். ரைட். சோ எனக்கு வந்து இது வந்து என்ன சார் இது கரெக்ட் தானே? 0 3 2 1 இது புரியுதா இருக்காச்சும்? என்னன்னு புரியுதா இருக்காச்சும்? எப்படி இருந்துச்சு? புரியுதா? என்ன ஐடியா என்ன சார்? புரிஞ்சா? அப்புறம் எப்படி வந்துச்சு இது வண்டிதா? 0 3 2 1 கீழே வந்து அமர், பவி, சுனில், சாஜு. சொல்லுங்க சொல்லுங்க அரச்சா, எப்படி கீஸ் வேல்யூஸ் வந்து இண்டெக்ஸ் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க? கீஸ் வேல்யூஸ் இண்டெக்ஸ் ஆயிருக்கு. கீஸ் வேல்யூஸ் இண்டெக்ஸ் இருக்குது. வந்து இஸ் இட் சோ? சார்ஜ் வந்து கேக்கல, கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. வேற பேசிட்டு இருக்கேன் ப்ளீஸ். வேற பேசிட்டு இருக்கீங்க. இது எப்படி இண்டெக்ஸ் ஆயிருக்குது? எதை பிரிண்ட் பண்றோம் நம்ம? இதை வந்து இண்டெக்ஸஸ் பிரிண்ட் பண்ணியாச்சு. இது டேட்டா இது பிரச்சனை கிடையாது. சார்ட் வந்து டேட்டா வந்து சார்ட் பண்ணிருக்கோம். அமர், பவி, சுனில், சார்ஜ் வந்து லெக்ஸோகிராஃபி சார்ஜா இருக்குது. எனி இன்புட்? கீஸோட வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்துருக்கு சார். மேல ஸ்டார்ட் ஆயிருக்கு. கீயோட இண்டெக்ஸ் வந்துருக்குதா? இல்லையே. இது வந்து கீஸ் வந்து நம்பை, அதனுடைய இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எது கடைசியா வருது இப்ப எனக்கு புரியல. இப்ப அது 0 அந்த நம்பை. ஓகே, அப்ப இண்டெக்ஸ் வேல்யூ 0 3 அந்த 0 வந்து நம்பையோடது, 3 வந்து கிளாஸ் வந்து சொல்லுங்க. 0 வந்து இது ஒரு மறுபடியும் கண்டுறேன். 0 வந்து நம்பையோடதா? 0 வந்து நம்பையோட இண்டெக்ஸ், டென்சர்ஃப்ளோவோட இண்டெக்ஸ் வந்து 1, ஸ்கைப்பையோட இண்டெக்ஸ் 2, பாண்டாஸோட இண்டெக்ஸ் 3. பாண்டாஸ் 3. அப்போ நம்பை வந்து 0 இண்டெக்ஸ். அடுத்து வந்து
இல்ல நம்பை ஜீரோ இண்டெக்ஸ்னா எதை பேஸ் பண்ணி ஜீரோன்னு சொல்றீங்க நீங்க? சார் இந்த கீஸோட இண்டெக்ஸ் தான் சார் இங்க அவுட்புட்ல வந்து சார்ட் பண்ணி கொடுத்திருக்கு. 032ங்கிறது வந்து கீஸோட இண்டெக்ஸ். கீயோட இண்டெக்ஸ். கீயோட இண்டெக்ஸ சார்ட் பண்ணிருக்கு. கீயோட இண்டெக்ஸ் சார்ட் பண்றதுதா? கீஸ சார்ட் பண்ணிருக்கு. நமக்கு அவுட்புட்ல வந்து இண்டெக்ஸ கொடுத்திருக்காங்க. சார் நீங்க இங்க பிரிண்ட் IND ன்னு கொடுத்திருக்கீங்க. சார் இந்த கீஸ வந்து சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்காங்க சார்? கீயவா சார்ட் பண்ண பிறகா? இல்ல நீங்க இங்க பிரிண்ட் IND ன்னு கொடுத்திருக்கீங்கல்ல சார்? மேல வந்து IND = np.lexsort of data, keys னு கொடுத்திருக்கீங்க. லெக்சார்ட்ல வந்து நான் அது முடிச்சிட்டு எது வந்து நீங்க np.sort of keys னு கொடுத்து பாருங்க சார் அவுட்புட்ல. மறுபடியும் சொல்லுங்க. நீங்க np.sort of data னு கொடுத்திருக்கீங்க. அதே மாதிரி np.sort of keys ஃபங்க்ஷன் இருக்காங்க சார்? இல்ல இது வந்து ரெண்டு அரே பாஸ் பண்றேன் அவ்வளவுதான். இல்ல சார் அது ஓகேங்க சார். லைன் நம்பர் 4 ஓகேங்க சார். நீங்க லைன் நம்பர் 8ல வந்து print np.sort of data னு கொடுத்திருக்கீங்க. சரி. நான் இது நார்மலா சார்ட் பண்றேன் அவ்வளவுதான். இது வந்து நான் இப்ப இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் நார்மலா சார்ட் பண்றேன் டேட்டாவை. நம்ம சார்ட் லைன் நம்பர் 8 வந்து டேட்டாவை நார்மலா சார்ட் பண்றேன். அந்த டேட்டாவை வந்து நார்மலா சார்ட் பண்றேன். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் அமர் வந்திருக்கு, ABCD வந்து வந்திருக்கு. லெக்சியோகிராஃபிக்கல் ஃபர்ஸ்ட் AB எப்படி வந்திருக்கு. நார்மலா நான் சார்ட் பண்றேன். இண்டெக்ஸ் தான் அதுல வந்திருக்கு. ஆனா அந்த கீழ போய் அந்த மேப்பிங் சரியா வரும். இல்ல அது இந்த மேப்பிங் ஓகே, இது எனக்கு புரியுது, இது பிரச்சனை இல்ல. எனக்கு இந்த 031 வந்து இவன் எங்க எடுக்கறானா கீஸ்னு எடுக்கறான். சரியா உங்களுக்கு? கீயையும் சார்ட் பண்ணி அந்த இண்டெக்ஸ தந்து கிடக்கு. இப்போ எனக்கு அது இன்கமிங் சார் print np.keys. என்னங்க சார் print np.keys பண்ணி கமிங் பாருங்க சார். print sorted key bracketக்குள்ள keys போடும். print bracketக்குள்ள sorted np.it so np.sort அப்படியும் போடலாம். sorted bracketக்குள்ள keys. keys சார்ட் பண்ணேஸ்னாக்க இந்த சரி சார். சார் கீஸ் தான் சார் அந்த வேல்யூவை கொடுத்துருக்காங்க சார். ஓகே நம்பை பண்டா ஸ்கைப்பை ஃபர்ஸ்ட் என்ன வருமா ABCDல? எஸ் சார். LMN OP QRS TAXSSSSSS. ஓகே ஆல் ரைட். ஓகே தென் ஓகே. இது என்ன பண்றோம்னாக்க நம்ம வந்து ரெண்டையும் வந்து அந்த அந்த கீயையும் அதனுடைய ஓகே இது இருக்குல்ல அதனுடைய பேர் எடுத்துக்கிறோம். நம்ம வந்து சாஜு வந்து நம்பை படிக்கிறாரு, பவி வந்து அமர் வந்து பேண்டாஸ். எதை பேஸ் பண்ணி பண்றோம் இப்ப? சாஜு வந்து நம்பை எதை எப்படின்னாக்க நம்ம இந்த கீஸ் வந்து இந்த கீஸை பொறுத்து அது வந்து என்ன பண்றதுனாக்க வந்து நம்ம பண்றோம். கீஸ் என்னன்னாக்க நம்பை படிக்கிறது சாஜு, அப்புறம் பேண்டாஸ் படிக்கிறது வந்து அமரு, அப்புறம் ஸ்கைப்பை வந்து சுனில் அப்படின்ட்டு கீயை வந்து சார்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து வெளியே எடுத்துக்கிறோம் லெக்ஸோ சார்ட்ல. இது ஓகேவா? நான் போட்டிருக்கேன் கரெக்டா போட்டிருக்கேனா? கரெக்ட் தானே? சரி ஓகே புரிஞ்சதுல? எனி क्वेश्चंस? திருப்பி ஒருக்கா டவுட்னா சொல்லுங்க. இருக்கா கார்த்திகா திருப்பி ஒருக்கா நீங்க ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நம்ம நார்மலி டிக்ஷனரி படிச்சிருக்கோம். டிக்ஷனரியில வந்து டேட்டா கீ டேட்டா அந்த மாதிரி இருக்கும். நம்ம பைத்தான்ல படிச்சிருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் கீஸ் இருக்கு. நம்பை, டென்சர்ஃப்ளோ, சைபை, பேண்டாஸ்னு இருக்கு. நம்பை வந்து ஜாஜுவோட கீ, டென்சர்ஃப்ளோ வந்து பவியோட கீ, சைபை வந்து சுனிலோட கீ, பேண்டாஸ் வந்து அமரோட கீ. அப்போ இந்த கீஸ வந்து சார்ட் பண்ணிருக்காங்க. கீஸ சார்ட் பண்ணும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், லெக்ஸோகிராபிக்கல் ஆர்டர்ல சார்ட் பண்ணும்போது நம்பை, பேண்டாஸ், அப்புறம் சைபை, டென்சார்ஃப்ளோன்னு வரும். இப்ப நம்பை வந்து எதோட கீ? ஜாஜுவோட கீ. அப்ப நம்பை கூட ஜாஜு வந்திருக்கு. அடுத்தது பேண்டாஸ் வந்து எதோட கீ? அமரோட கீ. அதனால பேண்டாஸ் கூட நமக்கு அமர் வந்திருக்கு. அடுத்தது சைபை, நெக்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா சைபை வந்து சுனிலோட கீ, சைபை கூட சுனில் வந்திருக்கு. அடுத்து டென்சார்ஃப்ளோ வந்து அமரோட கீ, அதனால டென்சார்ஃப்ளோ வந்து பவியோட கீ, அதனால பவி கூட டென்சார்ஃப்ளோ வந்திருக்கு. ஆக என்னன்னாக்க நம்ம வந்து கீயை வந்து சார்ட் பண்ணாலும் இது கரஸ்பாண்டிங் வேல்யூவோட போய் மேட்ச் ஆகுது. சரிதானே? ஆமாங்க சார். கீயை சார்ட் பண்ணி அந்த கீக்குரிய டேட்டா எதுவோ அதை வந்து பேர் பண்ணி நமக்கு கொடுக்குது. கீஸ தான் சார்ட் பண்ணுது. கீஸ சார்ட் பண்ணி அந்த கீஸுரிய டேட்டா கூட பேர் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஓகே தான் சரி.
புரியலாம், திருப்பி கேளுங்க, திருப்பி நான் திருப்பி சொல்றேன்னாக்க. சரி, இது வந்து பார்த்தாச்சு. இதான் விஷயம். நம்ம இப்ப வந்து அப்புறம் வந்து ஆர்க்னு சொன்னாலே உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு இண்டைசஸ் கொடுக்கும். ஆர்க் மேக்ஸ் அப்புறம் வந்து ஆர்க் மினி. உங்க டேட்டாவில் வந்து எந்த டேட்டா வந்து மேக்சிமம் இருக்குதோ அந்த வேல்யூ வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குது அப்படின்னு இண்டெக்ஸ காமிக்கும். ஓகேவா? அப்புறம் உங்களுடைய அரேவில் வந்து எந்த டேட்டா மினிமம், எந்த வேல்யூ மினிமமா இருக்கோ அந்த வேல்யூயோட இண்டெக்ஸ் காமிக்கும். அது முக்கியமான விஷயம். சரியா? மினிமம் மேக்ஸிமம் காமிக்கும் உங்களுக்கு. அதை பார்த்துங்க. எல்லாமே இண்டெக்ஸ காமிக்கும். சரிதானே? நீங்க வேல்யூ எப்படி எடுக்குன்னு சொல்றேன். முதல்ல ஆர்க்கு என்ன செய்யணும்னாக்க அந்த வேல்யூயோட இண்டெக்ஸ், மேக்ஸிமம் வேல்யூட இண்டெக்ஸ், மேக்ஸிமோடைய மினிமம் வேல்யூட இண்டெக்ஸ் இருக்கு. சரி. So, right. Okay. இது நம்மளோட அரே. இதுல வந்து பாருங்க, இது என்ன போட்டுருக்கனாக்க ஆர்க் மேக்ஸ் போட்டிருக்கேன். மேக்ஸ் ஆஃப் ஏ இதான் அரே. இதுல வந்து மேக்ஸிமம் வேல்யூ எது உங்களுக்கு இந்த வேல்யூல எது மேக்ஸிமம் வேல்யூ இதுல இந்த அரேல 80. நல்லா பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ 90. அது எங்க இருக்கு? இது வந்து 0th இண்டெக்ஸ், 40 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ். 0 ஃபர்ஸ்ட், செகண்ட், இது வந்து தேர்ட், ஃபோர்த் இண்டெக்ஸ், 6th 7th இண்டெக்ஸ். ஓகே தானே? 7th இண்டெக்ஸ் தான் மேக்ஸிமம் வேல்யூ இண்டெக்ஸ். நம்ம வந்து இந்தியெல்லாம் வேல்யூ எடுப்போம்ல, இப்ப அந்த வேல்யூட இண்டெக்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி ஓகேவா? இது எப்படி அவன் ஆக்சுவலா வந்து எப்படி எடுத்துக்கிறானாக்கா சொல்றாங்க, உட்பக்கம் எப்படி ஒர்க் பண்றானாக்க இந்த டேட்டா என்ன பண்றான், முதல்ல அசெண்டிங் மாத்திக்கிறான். நமக்கு தெரியல, ஆனா உட்பக்கம் என்ன பண்றான், இது மாதிரி என்னதுங்க பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறான். நான் தான் போட்டு வச்சிருக்கேன். முதல்ல வந்து என்ன பண்றான், அசெண்டிங் மாத்திக்கிறான். பண்ணிட்டு இதுல போயிட்டு இண்டெக்ஸ் என்ன, எனக்கு இண்டெக்ஸ் எனக்கு 9th வந்து 90 வந்து எனக்கு 7th இண்டெக்ஸ். சரியா? அப்படிதான் வந்து அவன் வந்து என்ன பண்றானாக்க நம்ம காமிக்கல, நான் போய் செக் பண்ணிக்கிட்டேன். அதை நான் பேட்டர்ன் போட்டு 90 வந்து 7th இண்டெக்ஸ் ஆன் செக் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? பார்த்துங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து ஆக்சிஸ் 0 பண்றோம். ஆக்சிஸ் 0 உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப டாப் டு பாட்டம் 30, 80, 50. இதுல 30, 80, 50 இது மினிமம், எது மேக்ஸிமம் வேல்யூ எது? இதுல 30, 80, 50 எது மேக்ஸ் வேல்யூ? 80. ஓகேவா? இப்ப 80 இண்டெக்ஸ் என்ன? 80 இண்டெக்ஸ் என்ன? 30 வந்து 0, இது வந்து 1, இது வந்து 70, 80 வந்து 4. சரியா சார்? 4வது இண்டெக்ஸ் தானே? ஓகேவா? சரியா சார்? 0, 1, 2, 3 சாரி, இண்டெக்ஸ் 3. சோ நான் வந்து என்ன பண்றேனாக்க இண்டெக்ஸ் 1 என்ன சொல்றான் ரோ வைஸ் ஓ 0 வாஸ் ரோ வைஸ் இல்ல டாப் டு பாட்டம் 2D array. ரோ வைஸ் 30, 80, 30. ஆமாமா, எக்ஸாக்ட்லி ரைட். சாரி, 30, 80, 50 வந்து இது வந்து 0th இண்டெக்ஸ், 80 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் மேக்ஸிமம் வேல்யூ. 40, 20ல வந்து எனக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ எனக்கு 90, அது இண்டெக்ஸ் 2. 40 0th இண்டெக்ஸ், 20 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது வந்து செகண்ட் இண்டெக்ஸ் 90. அப்புறம் இது வந்து இதுல வந்து 70. ஓகே தானே? அதை பார்த்துங்க. அப்புறம் அதே மாதிரி தான் இப்ப ஆக்சிஸ் 1 ரோ வைஸ் சரி. உங்களுக்கு இப்ப 30, 40னாக்க 70 தான் எனக்கு வந்து 70 தான் எனக்கு வந்து பெரிய நம்பரு. அதோட இண்டெக்ஸ் வந்து 2வது இண்டெக்ஸ் 30 0, 40 1, 70 2. ஓகே, இதுல எனக்கு வந்து ஹையஸ்ட் வந்து எனக்கு 80 தான் 0th இண்டெக்ஸ். இந்த ஹையஸ்ட் 90, எனக்கு 90 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இதான் வந்து நான் வந்து ஆக்சிஸ் வச்சு ஆர்க் மேக்ஸ்லயே ஆக்சிஸ் வச்சு பண்றேன். ஓகேவா? நீங்க வந்து ஆக்சிஸ் கொடுக்கலனாக்க என்ன பண்ணுதுனாக்க உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து பேட்டர்ன் பண்ணி எது வந்து மேக்ஸ் வேல்யூ கொடுக்குது, நான் வந்து ஆக்சிஸ் வச்சு பண்ணும்போது பண்ண முடியுது. அதே தான் உங்களுக்கு வந்து மினிமம், ஜஸ்ட் மினிமம். இப்ப என்ன பண்றானாக்க டைரக்டா என்ன பண்றான், இப்ப இதனுடைய மினிமம் வேல்யூ பாக்குறேன். இதுல மினிமம் வேல்யூ என்ன சார்? மினிமம் வேல்யூ என்னதுல 20? 10 சார். ஓ 10 சார். 10ஓட இண்டெக்ஸ் என்ன? 5. 0, 1, 2, 3, 4, 5வது இண்டெக்ஸ். 5வது இண்டெக்ஸ். அதே மாதிரி என்ன பண்றான், இப்ப அதனுடைய நான் ஆக்சிஸ் வச்சு பாக்குறேன், 0th வச்சு பாக்குறேன். அப்புறம் வந்து ஆக்சிஸ் 0, ஆக்சிஸ் 1 மினிமலி பண்ணி பாக்குறேன். இதுதான் விஷயம். இதுதான் 6 ஒரே கூட எல்லாத்தையும் போட்டு பாருங்க. சரி, சரியா? இது வந்து மினிமம், ஆக்சிஸ் 0 டாப் டு பாட்டம், அப்புறம் வந்து மேக்ஸ் ஆர்க்கு. நீங்க ஆர்க்னு பார்த்தாலே என்ன வருது உங்களுக்கு அதனுடைய எந்த அந்த அரேல உள்ள மேக்ஸிமம் வேல்யூவோட இண்டெக்ஸ். ஓகேவானே? அந்த பாத்துங்க. அடுத்தது நான் ஜீரோ மெத்தட் இருக்குது. அப்புறம் அகைன் அது என்ன பண்ணுறதுனாக்க வந்து எந்தெந்த வேல்யூ எல்லாம் நான் ஜீரோ இருக்குதோ அதனுடைய இண்டெக்ஸ் கொடுக்கும். ஓகே தானே? சரி.
சோ எனக்கு வந்து இப்ப எதெல்லாம் இப்ப நான் ஜீரோனாக்கா 3 5 67 இதான் வந்து நான் ஜீரோ, இது வந்து ஜீரோ. ஓகேவா? இப்ப அதனுடைய எனக்கு வந்து பாருங்க இப்ப பாருங்க எனக்கு வந்து எதெல்லாம் வந்து எது இப்ப என்ன அர்த்தம் 0 1 3 மொத்தம் 4 வேல்யூ இருக்குது. ஆனா இண்டெக்ஸ் என்ன வந்திருக்குனாக்கா 3 தான் வந்திருக்கு. எதெல்லாம் வந்து நான் ஜீரோனாக்கா வந்து 3 வந்து 0th இண்டெக்ஸ், அது நான் ஜீரோ. 5 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அது நான் ஜீரோ. 67 வந்து 0 1 ரெண்டாவது இண்டெக்ஸ், மூணாவது இண்டெக்ஸ், அது நான் ஜீரோ. ஓகேவா? 0 1 3 கேர்ஃபுல்லா கவனிச்சிங்க. சரியா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு திடீர்னு. நம்ம இது வரைக்கும் நம்ம நியூமரிக்கு வந்து டேட்டா எடுத்துட்டு இருந்தோம், நம்ம டேட்டாவை மிஸ் பண்ணிட்டு இண்டெக்ஸ் எடுக்கிறோம். அதுக்காண்டி கேர்ஃபுல்லா கவனிச்சிங்க. சோ இது வந்து 0 வந்து 3 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், 5 ரெண்டாவது இண்டெக்ஸ், 0 வந்து செகண்ட் இண்டெக்ஸ், 67 வந்து மூணாவது இண்டெக்ஸ். எதெல்லாம் நான் ஜீரோவோ அதை ரிமூவ் பண்ணிட்டு அதுல பேலன்ஸ் இண்டெக்ஸ் கொடுக்கும். சரியா? இப்ப நமக்கு என்ன மிஸ் ஆயிருக்கு, நமக்கு வந்து 0ன்ற இண்டெக்ஸ் சாரி செகண்ட் இண்டெக்ஸ் மிஸ் ஆயிருக்குது. ஏன் செகண்ட் இண்டெக்ஸ் மிஸ் ஆயிருக்குனாக்கா செகண்ட் இண்டெக்ஸ் வந்து 0வா இருக்குது, நான் ஜீரோவா இருக்குது. சாரி 0வா இருக்கிறது. குழப்பம் இல்லையே? ஓகே சார்? ஓகே சார். ரைட், ஓகே சார். க்ளோஸா கவனிச்சுங்க, பாத்துங்க. நான் ஜீரோ அது கொஞ்சம் பெருசா போட்டு வச்சு, கொஞ்சம் பெரிய கோடு போட்டு வச்சிருக்கோம் நம்ம. சோ என்னுடைய இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப 0 இருந்து 8, இப்ப 0 to 8 என்ன 0 to 7 வரைக்கும் வரும். அதுல எது வந்துனாக்கா 0 மட்டும் மொத்தம் எனக்கு வந்து 7 வேல்யூ வரும். மொத்தம் மொத்தம் 8 வேல்யூ எனக்கு வரும். 8 வேல்யூல வந்து 1 2 3 தானே எனக்கு வந்து இந்த இருக்கு 1 2 3 4 5 6 வரும். இப்ப இல்ல எது வந்து எதெல்லாம் நான் ஜீரோனாக்கா 1 2 3 4 5 6 நான் ஜீரோ, அதனுடைய இண்டெக்ஸ் வரும். இங்க பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா 0th இண்டெக்ஸ் வந்து இது என்ன அர்த்தம், இது என்ன சார் அர்த்தம்? 0 1 இது 0 1 என்ன அர்த்தம்? யார் திரும்ப இருக்காச்சும் 0 1னாக்க என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க? என்ன சார்? 0th row first row, இது வந்து 0th row, இது ஃபர்ஸ்ட் ரோ. காலத்துல வந்து 0 4 வந்து காலம், 0th காலம், 1 5 வந்து ஃபர்ஸ்ட் காலம், 2 6 வந்து செகண்ட் காலம், 3 7 வந்து தேர்ட் காலம். சோ இது வந்து 0th ரோ, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ. எனக்கு 0th ரோவுல ஓகேவா 1 என்ன 0th 1 ஏதோ ஒரு எனக்கு 1. ஓகேவா? இது நான் ஜீரோ இண்டெக்ஸ். 0th ரோவுல எனக்கு இந்த அர்த்தம் பாருங்க. அடுத்து 0th ரோவுல ரெண்டாவது இண்டெக்ஸ் எது? இந்த இருக்கு 2, அது வந்து நான் ஜீரோ. ஓகேவா? அப்புறம் பாருங்க 0th ரோவுல எனக்கு வந்து எனக்கு என்ன இருக்குது? 0th ரோவுல எனக்கு வந்து 3, எது 3, அது எனக்கு என்னது? நான் ஜீரோ. ஆக்சுவலா 3 வந்து நான் ஜீரோ தானே. அப்புறம் பாருங்க இது 0th முடிஞ்சு போயிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ இண்டெக்ஸ் 0th இண்டெக்ஸ் முடிஞ்சு 0th இண்டெக்ஸ் ஆஃப் ரோ, இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ரோ. அப்ப எனக்கு என்ன, எனக்கு 1 ஃபர்ஸ்ட் ரோவுல உள்ள 0th எலிமெண்ட் என்ன? 4, அது நான் ஜீரோ. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோவுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஓகேவா, எது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 5, அது நான் ஜீரோ. புரியுதா? எனக்கு யாராச்சும் 7 எப்படின்னு சொல்ல முடியுமா? 7 எதுக்கு நான் ஜீரோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 7 வந்து நான் ஜீரோவா இல்லையான்னு இண்டெக்ஸ் வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? 7 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோல சார் 0 1 3 அவ்வளவுதான் சார். அதான் போட்டு அந்த எக்ஸாக்ட் ஃபர்ஸ்ட் ரோவுல மூணாவது இண்டெக்ஸ் வந்து எனக்கு என்னது? நான் ஜீரோ இருக்குது. வேல்யூ வந்து ஜீரோவா இல்ல. ஓகேவா? நான் ஜீரோ இல்ல அது. அப்புறம் இது முக்கியமான கவனிக்க வேண்டியது அவுட்புட் எப்படி வருது பாருங்க. அரே ஆஃப் இண்டெக்ஸ், இது வந்து ஒரு அரே. ஓகே தானே? இதெல்லாம் ஒரு அரே ஆயிட்டு. அரே ஆஃப் இண்டெக்ஸ், அரே ஆஃப் டீபிள். ஓகே தானே? அரே ஆஃப் இண்டெக்ஸ், அரே ஆஃப் டீபிள், இது ஒரு அரே. ஓகே தானே? அதனுடைய டேட்டா டைப் கொடுத்துட்டு கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. சரிதானே? இது ஒரு அரே ஆஃப் 2 கமா பாருங்க. இது வந்து அரே ஆஃப் இண்டெக்ஸ், அரே ஆஃப் இது என்னது? அரே ஆஃப் டீபிள். ஓகே தானே? இது ஒரு டீபிள், இதுல இருந்து வரைக்கும் ஒரு டீபிள், அப்புறம் வந்து இதுல இருந்து வரைக்கும் டீபிள். கொஞ்சம் க்ளோஸா கவனிக்கணும், அப்பதான் புரியும் உங்களுக்கு. சரிதானே? அப்படின்ட்டு இன்னொன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க நம்ம மொத்தம் நமக்கு வந்து 8 டேட்டா, அதுல வந்து 0 வந்து 0 போயிட்ட வாசி 7 டேட்டா இருக்கும். எண்ணி பார்த்தா 7 தான் இருக்கு பாருங்க. இந்த 7 தான் இருக்கு, மொத்தம் 7 தான் இருக்கும். 7 கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் இங்க இருக்கும். ஓகேவா? 0,1 0,2 0,3 அப்படி இண்டெக்ஸ் சரியா இருக்கும். ஓகே, நான் ஜீரோ வச்சு கண்டுபிடிக்கிறது நான் ஜீரோ.
இப்ப நீங்க இப்ப ரியல் டைம் பாருங்களேன். இப்ப எவனா 0 மார்க் வாங்கிறான் அவங்கள ரூம் பண்றீங்க. யாரெல்லாம் 0 மார்க் வாங்கிருக்கீங்களோ நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். சரி, அடுத்தது இது என்ன பண்ணுது? இது ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் இண்டைசஸ் ஆஃப் நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இந்த அரே. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து எதெல்லாம் நான் ஜீரோ இல்லையோ அதனுடைய இண்டெக்ஸ் கொடுக்குது. ரைட். இப்ப இது வந்து என்ன பண்ணுதுன்னா இப்ப இங்க ரிட்டர்ன்ஸ் டீபிள் ஆஃப் அரே சொன்னாலே ரெண்டு சாரி நான் வந்து தப்பா சொல்றேன். இதுதான் டீபிள் அதான் சொன்னேன். டீபிள் ஆஃப் அரேஸ் 2 டீபிள் ஆஃப் அரே கொடுக்குது. பிராக்கெட்ஸ். அடுத்து பாருங்க. சோ இது பாத்துங்க. எனக்கு வந்து இது நார்மலா உள்ளது பார்த்தோம் நம்ம. எனக்கு வந்து அந்த வேல்யூஸ் வேணும். இது வந்து எனக்கு நான் ஜீரோ கொடுத்துரும். எனக்கு இப்ப க்ளோஸா கவனிச்சு பாருங்க. 30 40 0 0 20 10 50 0 60. நான் கொஞ்சம் புரிதலுக்காண்டி போட்டு வச்சிருக்கோம். ஆடியோ சாரோட ஆடியோ மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. மெல்கோ சார் உங்க ஆடியோ மிஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ சார். ஷேர் பண்றேன் மறுபடியும். என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஷேர் ஆயிட்டுதா? தெரியுதா? ஹலோ சார். நம்ம பார்த்தோம். இப்ப பாருங்க. எனக்கு அப்புறம் வந்து தருங்க எதெல்லாம் நான் ஜீரோ பண்ணா ஞாபகம் வச்சுங்க. 0 விட்டுரும். இப்ப எனக்கு வந்து 0th ரோ உள்ள இந்த 0th ரோவுல உள்ள 0th எலிமெண்ட் இருக்குல்ல, 0th ரோவுல உள்ள எனக்குன்னா 0th காலம் இருக்குல்ல, இது வந்து நான் ஜீரோ. அப்புறம் 0th ரோவுல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? எனக்கு 40, அது நான் ஜீரோ. அப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோ இதான் இது அதுல உள்ள எனக்கு என்னது 1வது இந்த இருக்குல்ல 20. அது பாருங்க ஜாக்கிரதா 0 கம்ப்ளீட்டா பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரோல உள்ள எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன 20, அது நான் ஜீரோ. ஓகேவா? அது மாதிரி இப்ப இதுக்கு என்ன வரும்? எனக்கு அப்புறம் எனக்கு 0 1, அதாவது எனக்கு இப்ப 2வது ரோவுல உள்ள எத்தனாவது இண்டெக்ஸ்? எனக்கு அப்புறம் அது 2வது இண்டெக்ஸ். சரியா? நான் ஜீரோ. புரியுது அப்படின்ட்டு? குழப்பம் இல்ல? இல்ல சார், புரியுது. ஃபீல் ஃப்ரீ. கடைசி கிளாஸ் நான் மெல்ல கூட நடத்துறேன் பாத்துங்க. ஃப்ரீயா வேற இருக்க வேண்டாம். இதை வந்து நம்ம வந்து நான் ஜீரோ வச்சு கண்டுபிடிக்கிறது. அடுத்து அப்புறம் இது முக்கியமான விஷயம் எப்படின்னாக்க வந்து அப்புறம் நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்து அதனோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நான் கண்டிஷன் கொடுத்துட்டேன். இப்ப எனக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்றாங்களோ அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் எங்க இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான் வேர் கிளாஸ். சரியா? பண்றோம். எனக்கு வந்து இது அரே. எனக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அரேல வந்து 3க்கு மேல இருக்கும் அதோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க சொல்றேன். அவ்வளவுதான். ஓகேவா? np டாட் வேர். ஓகேதானே? np டாட் வேர் மெத்தட். ஓகேதானே? சோ இந்த அரே எனக்கு எதெல்லாம் 3க்கு மேல இருக்குன்னாக்க எனக்கு வந்து 3க்கு மேல இதெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க. இப்ப எதெல்லாம் எதுவும் கிடையாது. இது வந்து நான் கிரேட்டர் தன் 3 கொடுத்துருக்கேன். 4 எங்க இருக்குன்னாக்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எனக்கு 4, அது 3க்கு மேல இருக்குது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோவுல வந்து எனக்கு 2வது எலிமெண்ட். ஓகேவா? அது வந்து ஓகே இருக்கு. அப்புறம் எனக்கு வந்து என்னது? எனக்கு செகண்ட் ரோ, இதான் செகண்ட் ரோ. அதுல உள்ள ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 6. அப்புறம் வந்து எனக்கு செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 7. அப்புறம் செகண்ட் ரோல செகண்ட் இண்டெக்ஸ் 8. இதெல்லாம் வந்து நான் ஜீரோ. வேற கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன். ஓகேவா? எனக்கு வந்து வேல்யூ மட்டும் வேணும்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் அந்த நீங்க வேல்யூ உங்களுக்கு எதெல்லாமே எனக்கு வந்து 0 3க்கு மேல வேல்யூ கண்டுபிடிக்க ஆசைப்பட்டீங்கன்னாக்க நீங்க x ஆஃப் y போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுக்கு x ஆஃப் y என்ன கொடுத்துட்டீங்கன்னாக்க இதெல்லாம் எனக்கு வந்து என்ன 0க்கு 3க்கு மேல உள்ள வேல்யூஸ். ஓகேவா? கிரேட்டர் தென் 3.
இதை பார்த்து சரியா? வேற புரியுதுல்ல? கண்டிஷன் கொடுத்து நீங்க செக் பண்ண முடியும் நீங்க. சார் அது இதுக்குல்ல சொல்லுங்க. where x greater than 5 less than 3 என்று கொடுத்தா it is definitely possible. அந்த ஆபரேஷன் ஆர் ஆபரேஷன் வந்து பாசிபிள் ரொம்பவே இருக்கும். அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அவன் கன்ஃபார்ம் பண்ணி பாசிபிள் இருக்குது. ரெண்டு ஆபரேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ற வாசி என்ன பண்றான் அப்புறம் நான் பர்பஸரை போட்டுக்கிறேன் பண்ணிட்டு அண்ட் ஆபரேஷன் யூஸ் பண்றேன். அண்ட் ஆபரேஷன் ஓகே அப்படி பண்ணக்கூடாது. இது பண்ணிட்டு ஓகே அண்ட் இல்ல பண்ணிட்டு அண்டு என்பி டாட் வேர் வந்து எனக்கு என்ன இருக்குனாக்க வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 5 இருக்கணும். ஓகேவா? பண்ணி பார்க்கலாம். சரி இப்ப பண்ணி பார்த்துருவோம் நம்ம. அதை எனக்கு கிரேட்டர் தென் 3 இருக்கணும், கிரேட்டர் தென் 3 இருக்கணும், லெஸ் தென் 5 இருக்கணும். அப்படி பண்ணி பார்க்கலாமா? லெஸ் தென் 5 சரிதானே? கிரேட்டர் தென் 3 லெஸ் தென் 5 அப்ப என்ன less than 6 கொடுங்க. 6 கொடுத்துருவோம். நல்ல அருமையானது. ஓகேவா? கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க. அண்ட் ஆபரேஷன் போடும்போது இது தனியே ஒரு ஆப்ஜெக்ட் அப்புறம் தனி ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின், இது சர்டிபிகேஷன் கொஸ்டின். இப்போ எனக்கு என்னன்னா கிரேட்டர் தென் 3 என்ன எனக்கு இருப்போம் 4, லெஸ் தென் 6 என்ன 5, 4 5 ஆன்சர் வரணும் 4 5 வரணும். The truth value of array with more than one element is என்ன போடுறான் element is ambiguous. Use okay a any or all okay sir bitwise or கொடுத்து பார்க்கலாமா சார்? கொடுத்து பார்க்கலாம். அதுதான் அண்டுக்கு பதில் அத கொடுங்க. என்ன பிட்வைஸா? bitwise and வேற ஒரு வேறக்குள்ள ரெண்டு வேற பாவிக்காம அண்ட் ஓகே அவன் ஆம்பிகுட்டின்றானே அதே சொல்றான் அவன். ட்ரூத் வேல்யூ வந்து மோர் தென் ஒன் எலிமெண்ட் இஸ் ambiguous. யூஸ் a dot any or all. நான் போட்டு பார்த்தது இல்ல. சரி பாப்போம் நம்ம. நான் போட்டு வச்சுக்கிறேன். நான் பாப்போம் நம்ம. இதை முடிச்சிரும். நம்ம முடிச்சிட்டு நான் எனக்கு கோட் பண்ண அனுப்புறேன். சார் இந்த ஆர்கனைசேஷன் முன்னாடி நீங்க இன்னொரு parenthesis போடணும். ஆக்சுவலா அந்த யூஸ் பண்றோம். இதாச்சும் எங்க வேர் ஓபன் பண்ணிருக்கீங்கல்ல, வேர் டபுள் அந்த ஆர்க்கு முன்னாடி இன்னொரு parenthesis போட்டு லாஸ்ட்ல இருக்கிறத எடுத்துருங்க. ஓகே ஆர் np டாட் வேறவா? parenthesis மாறி இருக்கு. இங்க வேர்க்கு முன்னாடி ஒன்னு இருக்கு, அதை எடுத்துருங்க. ஆர்க்கு அப்புறம் ஒரு என்பி இருக்குல்ல, அந்த என்பிக்கு முன்னாடி ஒரு parenthesis இருக்கு, அதுவும் வேண்டாம். வேர்க்கு அப்புறம் வரதுக்கு மட்டும் parenthesis போட்டா போதும். இல்ல சார், இது உண்மையா அதுக்குள்ளதான் கொடுக்கணும். எக்ஸ் கிரேட்டர் தேன் 3 அதுக்குள்ள ஒரு parenthesis ஓர் அதுக்குள்ள திருப்பி எக்ஸ் லெஸ் தேன் 5. இந்த எக்ஸ் கிரேட்டர் தேன் 3 பக்கத்திலேயே looks like we got it. 001 நோவேஆருக்கு பக்கத்துல சொல்லுங்க. நோவேஆருக்கு பக்கத்துல ஒரு parenthesis கொடுங்க. இன்னொன்று எந்த இடத்துல? லைன் நம்பர் 7 7ல வேர் நோவேஆர் பக்கத்துல ஒரு parenthesis. இது கடைசி ஒண்ணு. and np வேற எடுங்க சார். np வேற எடுக்கணும். and இது வந்து முடிச்சிருவோம். np இந்த np வேற முடிச்சிருவோம். np டாட் வேற எடுங்க. அது முடிக்க தேவையில்லை, அதுக்கான கண்டிஷன் தான் இது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் np டாட் வேற x கிரேட்டர் தென் and 6 np வேறலாம் வேணாம். கரெக்ட்டா மேடம்? அதே எடுத்துருங்க. அது கண்டிஷன் தானே, இவ யாருக்கான கண்டிஷன் சார்? அந்த அதான் அதுல இருந்து அப்படியே ஃபுல்லா சொல்றீங்களா? np ரெண்டாவது np டாட் வேற எடுங்க சார். அது np வேற டாட் x 6 கொடுக்குறீங்க. np வேற மட்டும் எடுங்க. np வேற மட்டும் எடுத்து போறீங்களா? எடுத்துட்டு ரைட் ரன் பண்ணுங்க. x greater than 3 x less and parenthesis mismatch இருக்குங்க சார். parenthesis mismatch இருக்குதா? ஆமா. x greater than 3 க்கு பக்கத்துல வரணும். அங்க முன்னுக்கும் வரணும். வேருக்கு முன்னுக்கும் வந்து பின்னுக்கும் வரணும். இன்னொன்று முன்னுக்கு கரெக்ட். இப்ப கரெக்ட். நான் ஆம்பிகுட்டி சொல்றேன். நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்படி விஷயம் கிடையாது, விட்டுருங்க. பாத்துருவோம். சரி அண்டு தானே இந்த கூட தானே நான் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஓகே, இந்த கோட் வந்து டவுட் இல்லையா? நான் போட்டு பார்த்துறேன். எல்லாம் போட்டு பார்ப்போம் நம்ம. மற்றவங்க தனியா டைப் பண்ணிட்டு இருங்க, வேற வந்தாலும் சொல்லணும் நம்ம. ஓகேவா? வந்து எனி ஆர் ஆல் யூஸ் பண்றாங்க சொல்லிருக்காங்க, பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்து எனி யூஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன். சோ கட்டாயமா வந்து யூஸ் பண்ண முடியும். ஆர் அண்ட் எந்த காம்பினேஷன் ஆஃப் இது வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் இந்த இப்பதான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இது வந்து இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறது பார்த்துங்க, க்ளோஸாக அதிகம் கவனிச்சுங்க. இப்ப வேற என்ன பண்ணிச்சுனாக்க ஒரு கண்டிஷனை கொடுத்து அந்த கண்டிஷன் வந்து எந்த வேல்யூக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அந்த வேல்யூயோட இண்டெக்ஸ் கொடுத்து நமக்கு. ஓகேவா? கண்டிஷன் கொடுக்குறோம் நம்ம. சரி, எக்ஸாக்ட் என்ன பண்றதுனாக்க ஒரு ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் வந்து அந்த எந்த கண்டிஷன்லாம் வந்து அது வந்து ஓகே ஆகுதோ அந்த கண்டிஷனுக்கு உள்ள இண்டெக்ஸ் நமக்கு வந்து கொடுக்கும். நமக்கு கொடுக்கும்போது நமக்கு வந்து ட்ரூ, நமக்கு வந்து எப்பவுமே நமக்கு வந்து அது பூலா கொடுக்கும். பூல் ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்கும் நமக்கு. அப்புறம் என்ன பண்றேன், எனக்கு இந்த அரே இருக்குது, போய் ஒரு மாடுலஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு மாடுலஸ் கொடுத்துருக்கேன். சங்கர் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அப்புறம் பேசுறேன். கிளாஸ் ஆமா ஆமா நம்பே கிளாஸ் வாங்க வாங்க கிளாஸ்க்கு வாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா ஒரு மாடுலஸ் கொடுத்து எதெல்லாம் வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிமைண்டர் வருது அப்படின்னு நான் வந்து செக் பண்றேன். ஓகேவா? இதான் கண்டிஷனுக்கு அப்புறம். ஓகே, கண்டிஷன் வந்து கொடுத்தாச்சு. இப்ப கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டேன், கண்டிஷனை வாங்கி வச்சுக்கிட்டேன். எதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து சிறு கொடுக்குது மாடுலஸ். ஓகேவா? மாடுலஸ் ஃபங்க்ஷனை கொடுக்க பண்ணியாச்சு. இப்ப வந்து அதாவது டிவைடட் பை 2 வந்து ஃபுல்லா டிவைட் ஆகும், ஜீரோவா இருக்கும். ஆமா, ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் போய் டிவைடட் பை 2 பண்ணி அது ஜீரோவா இருக்கான்னு செக் பண்றேன். பண்ணிட்டு ஓகே, இப்ப அது வந்து எனக்கு ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்கும். எதெல்லாம் வந்து ட்ரூ கொடுக்கும் எனக்கு. அப்புறம் இதை வந்துருங்க, இது பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரூ ஒன்னும் பண்ண முடியாது. 1/2 வந்து 0.5 கொடுக்காது. 2/2 0 கொடுக்கும் ட்ரூ எனக்கு. 3/2 வந்து ரிமைண்ட் 1, ஸோ ஃபால்ஸ். 4/2 வந்து ட்ரூ. ஓகேவா? ஸோ 8 வந்து ட்ரூ, 7 வந்து ஃபால்ஸ். சரி, உங்களுக்கு கொடுத்தாச்சு. இதுதான் விஷயம். அப்புறம் இப்ப வந்து என்ன பண்றோம், அதோட வேல்யூ போய் எப்ப எக்ஸ்ட்ராக்ட் என்ன பண்ணுதுனாக்க, நீங்க கண்டிஷன் கொடுத்தீங்களா அந்த கண்டிஷனை பாஸ் பண்றீங்க. எந்த கண்டிஷன் எது கொடுத்தீங்கன்னா ஒரு அரை கொடுத்தீங்களா அந்த கண்டிஷன், அப்புறம் வந்து அந்த அரை அந்த கண்டிஷனுக்கு கொடுத்தீங்க இல்லையா, அது ரெண்டையும் பாஸ் பண்ணீங்கன்னாக்க அந்த என்ன செய்யும், அதோட வேல்யூ போய் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வரும். இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் வேல்யூ கொடுத்துருந்த கண்டிஷனு. எந்த கண்டிஷனு, அந்த கண்டிஷனுக்கு உள்ள கரஸ்பாண்டிங் வேல்யூ, ட்ரூவோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன இருக்குது 0, அந்த இதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 2, இந்த கரஸ்பாண்டிங் வேல்யூ 8 எனக்கு அது கொண்டு வந்துடும். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதாவது பூலியன் வேல்யூடைய கண்டிஷனோட வேல்யூவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்துடும். இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இதை வந்து இப்படி இதே மாதிரி அப்படியும் போடலாம். இப்ப இந்த இருக்கு இல்லையா, இது மாதிரியும் போடலாம் நம்ம. இதே ஆன்சர் அங்கே வரும் உங்களுக்கு. இப்ப அதையும் பாருங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்றேன், என்னுடைய மாடு வந்து மாடுலஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்க எனக்கு வந்து அரே, அது வந்து 2ஆல் டிவைட் பண்றேன். ஓகே தானே? டபுள் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்புறம் அந்த வேல்யூ எடுக்கிறேன். ஸோ நம்ம இது மாதிரி நான் என்ன முடியும், சிண்டாக்ஸ் யூஸ் பண்ண முடியும். சேம் வேல்யூ தான் வரும்போது. இன்னொரு சிண்டாக்ஸ் இருக்குது, நம்ம x/2 நார்மலா நம்ம வந்து மாடுலஸ் போட முடியா, அப்படியும் போட முடியும். எந்த கோடு இது பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு கண்டிஷன் வந்து எடுத்துக்குது. அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னாக்கா பூலா இருக்கும். அந்த கண்டிஷன் எப்பவுமே இதான் கண்டிஷன் செக் பண்ணிட்டோம், அது ட்ரூ ஃபால்ஸ் கொடுக்கும். அதற்கு இந்த ட்ரூக்குள்ள கரஸ்பாண்டிங் வேல்யூ போய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது. அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் மெத்தட். சரி, அப்புறம் வந்து பைட் ஸ்வாப்பிங் வந்து வனிதா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்கேன், அங்க பண்ணுவாங்க. ஜஸ்ட் பாத்துங்க பைட் ஸ்வாப்பிங் என்ன அப்படின்ட்டு. கொஞ்சம் இது வந்து கார்த்திகா சொன்ன மாதிரி அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த பைட் ஸ்வாப்பிங் தெரியும் அப்படின்ட்டு. நமக்கு வந்து அந்த விஷயம் அவங்க தான் டீட்டா சொல்லுவாங்க. ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ராக்டிங்ல ஃபால்ஸ் வேல்யூ எடுக்க முடியுமா? ஃபால்ஸ் வேல்யூ நல்ல கேள்விதான். ஃபால்ஸ் வேல்யூவா வேணுமாக்க நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்து பார்க்கலாம். நம்ம இப்படி வேணா கொடுத்து பார்க்கலாம். காம்ப்ளிமெண்ட் இன்னைக்கு கொடுத்து பார்த்தா ட்ரை பண்ணுவோம். நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, பண்ண முடியும். நாட் ஈக்குவல் டு கொடுங்க சார். ஈக்குவல் டு நாட் கொடுக்க முடியும், அது கொடுக்க முடியும். இல்ல இன்வெர்ட் பண்ணல, அது பண்ணல. அவங்க இருந்து சொன்னது வந்து நாட் கொடுத்து பார்க்கலாம். நம்ம நாட் ஈக்குவல் டு 0 வருது சார். நல்ல விஷயம் வருது சார். நாட் ஈக்குவல் டு 0 அது நல்ல.
பாதி போட்டு வச்சுக்கோங்க. இல்ல அவர் கேட்ட வாசி ட்ரூ வேல்யூ வேணாக்க நீங்க ட்ரூ கொடுத்துங்க, ஃபால்ஸ் வேணாக்க நாட் ட்ரூ கொடுத்துங்க. அது விஷயம் பாதி போட்டு வச்சுறேன். டு டேக் த ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே தானே? பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நாட் சீக்வல் 0 பைட் ஸ்வாப்பிங். அது என்ன பண்ணது மட்டும் நோட்ஸ் பார்த்து நான் கோடு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் அப்படின்ட்டு. நம்ம வந்து எம்ஆர்எஃப்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணாக்க எம்ஆர்எஃப் வந்து மேப் ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சிடறேன். பேலன்ஸ் வந்து வனிதா சொல்லுவாங்க உங்கள்கிட்ட. நம்ம மேப் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருக்கோம். மேப் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னாக்க வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் போய் அந்த கண்டிஷன் செக் பண்ணிட்டு இருக்கும் ஒன்று. அப்புறம் வந்து ஒரு மேப் ஆப்ஜெக்ட் கொடுக்கும். அந்த மேப் ஆப்ஜெக்ட்ல இருந்து உங்க டேட்டா வேணும்னாக்க நீங்க வந்து லிஸ்ட் வச்சு எடுக்கணும். சரிதானே? அதான் மேப் ஃபங்க்ஷன். இப்ப ஸோ இது வரைக்கும் நான் சொல்லிடுறேன். இது இருக்குது. எனக்கு வந்து ஒரு மேப் நான் என்ன பண்றேன்னாக்க மேப்ல போயிட்டு எனக்கு இந்த ஒவ்வொரு வேல்யூடைய ஹெக்ஸா வேல்யூ செக் பண்ண சொல்றேன். ஸோ ஒன்னுடைய ஹெக்ஸா வேல்யூ இந்த இருக்குது. இதை இப்படிதான் கொடுக்கும். எனக்கு மேப் ஆப்ஜெக்ட் எப்போதும் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்கும். அந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குது. இதான் வந்து அதுல இதான் மேப் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் உள்ள டேட்டா எடுக்கணும்னாக்க லிஸ்ட் ஆஃப்னு கொடுத்தா எடுக்க முடியும். எடுக்க முடியாது எனக்கு. ஓகேவா? ஓகேவா? ஒவ்வொரு வேல்யூ அனுப்பி இதோட ஹெக்ஸ் வேல்யூ ஏவுடைய ஒவ்வொரு என்ன செய்யும், இந்த அரேபிள் உள்ள ஒவ்வொரு எலிமெண்டோட ஹெக்ஸ் வேல்யூ வந்துட்டு எனக்கு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட்ல வேல்யூ என்ன பண்ணாக்க நான் வந்து லிஸ்டா எடுத்துக்கிட்டேன். இது வந்து இதான் வந்து நான் இப்போ வந்து வந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது பைட் ஸ்வாப் என்ன பண்றது மட்டும் நீங்க அவங்க சொல்லுவாங்க, கவனிங்க. இதுல இந்த லீஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட், மோஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் இருக்கு. இப்ப நீங்க டெசிமல் நம்பர் தசமம் என்னன்னு சொன்னா இப்ப 1052 நீங்க இப்போ 10ல தான் படிச்சு கொண்டு வர நீங்க மெட்ஸ்ன்றது. இப்ப 1052 சொன்னா அந்த 2ன்றது 1 என்ற இடத்தானத்தை கொண்டிருக்கும். தெரியுதானே உங்களுக்கு? 1 10 100 1000 வரும். அப்ப அதுல லீஸ்ட் சிக்னிபிகன்ட் டிஜிட் வந்து இது 2. சரியா? அதே மாதிரி அவங்க சொல்ற என்ன சொல்றாங்கன்னா பாருங்க, அவங்க வந்து பாருங்க 1253 போடுறீங்க இல்லையா? இதுல வந்து அப்புறம் 1 10 100 1000 10000. ஓகேவா? 1 10 100 1000. சரியா? இதுல லீஸ்ட் எது? 1 1000 100 10 1 அப்ப 8 இடத்தான பொசிஷனை வச்சுக்கொண்டு சொல்லணும். சோ இது வந்து 8 1 5 10 20 100 50 1000. இப்ப லிஸ்ட் 1000 லிஸ்டா 100 லிஸ்டா? ஆமா ஆமா, ஒரு 1000 2 100 5 10 8. இப்ப லிஸ்ட் எது இதுல? 8. ஓகே, அதான் சொல்றேன். அதுல மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் வந்து டிஜிட் வந்து 1. அப்ப இதுல நாங்க இங்க இந்த ஹெக்ஸாடெசிமல்ல நாங்க மாத்திக்க இதுல 16 இன்டிஜர் வந்து 16 நிக்குது. 4 பைட் வரும். 4 டிஜிட்ஸுக்கு இந்த ஹெக்ஸாடெசிமல்ல நீங்க மாத்தணும். மாத்தினீங்கன்னா முதல் பின்னுக்கு இருக்கிற 2 லீஸ்ட், முன்னுக்கு இருக்கிற 2 மோஸ்ட். அந்த 2ஐயும் ஸ்வாப் பண்ணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க படிதாப்ப இந்த நம்ம பார்த்தோம்ல இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க இப்ப இதுல வந்து 1 தான் வந்து ஹையஸ்ட். அதான சொல்றீங்க? ஹையஸ்ட். லிஸ்ட் வந்து 8 சொன்னாங்க. இதை என்னன்னா ஸ்வாப் பண்றாங்களா அவங்க? அதுதான் ஸ்வாப் பண்றாங்க. இப்ப எனக்கு வந்து ஹெக்ஸா மாத்தின பிறகு இருக்கும் எனக்கு 0 × 22 30 வந்திருக்குது. 22 வந்து ஹையஸ்ட், 34 லீஸ்ட். அதை ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்ப என்ன வந்திருக்கு? எனக்கு அப்புறம் 34 22 ஸ்வாப் பண்ணிட்டேன். 22 34 என்ன பண்ணிட்டேன்? எனக்கு 34 22 ஆயிட்டு. சரியா வனிதா? அப்புறம் இதுல பாருங்க 22 37 எனக்கு இதான் வந்து இது ஹையஸ்ட், இது லிஸ்ட். இப்ப 22 37 என்ன 37 22 ஸ்வாப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நான் வந்து என்ன பண்றேன்? பைட் ஸ்வாப் பண்றேன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு யாராச்சும் சொல்லுங்க. அப்புறம் இது சொல்லுங்க எப்படி வந்திருக்கு பாருங்க. யாரும் சொல்லுங்க எப்படி ஸ்வாப் பண்ணிருக்கோம்? 33 22. வேறாச்சும் கிருஷ்ணர் வேணா வேற சொல்லுங்க எப்படி வந்திருக்குது? 22 எப்படி இருக்குது? 22 ஹையஸ்ட், 33 லீஸ்ட். ரைட். இது வரைக்கும் நமக்கு புரியும். இப்ப அடுத்ததுதான் வனிதா சொல்ல போறாங்க. கவனிங்க. இப்ப பாருங்க, எனக்கு இப்ப 079 வந்து பாருங்க எப்படியா இருக்கு பாருங்க. சொல்லுங்க வனிதா. இதுல நாங்க 4 டிஜிட்ஸா மாத்தணும். அப்ப முன்னுக்கு வந்து 2 0 வரப்போகுது.
இந்த மோஸ்டுக்கு வந்து வேல்யூ இல்லை, ஆனா 2 0 வரும் பின்னுக்கு, உங்களுக்கு லீஸ்ட் நிக்க போகுது. அப்ப 79 முன்னுக்கு வந்து 00 பின்னுக்கு வரும். சரி, இப்ப அந்த இது எப்படி அந்த 0 அந்த இது எப்படி எழுதுறானாக்க எனக்கு வந்து பிறந்த 7900 சரியா 00 சரிதானே? அப்படித்தானே மனிதா? ஆமா ஆமா. 5க்கு யோசிச்சீங்கன்னா 5க்கு முன்னால 3 0 இருக்கும். சரி, 4 டிஜிட்ல நாங்க எப்படியும் எழுதணும். அத வந்து OX0079 சொல்றாங்க சார். அது வந்து அப்புறம் ஸ்வாப் ஆகும்போது 7900 மாறுது. ஆமா, 79க்கு வந்து 0079 அத சேவ் பண்ணும்போது 7900 மாறுது எனக்கு. இதோ இருக்கா? அத நீங்க 5க்கு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க 5 சொல்லுங்க யாராச்சும். 005. ஆஹா 0005 30 சொல்லணும். 30. ஆனா முன்னுக்கு 05 இருக்கும். அந்த முன்னுக்கு இருக்கிற 00 பின்னுக்கு போகும். 0500. ஆனா அந்த முன்னுக்கு இருக்கிற 0க்கு வேல்யூ இல்லாததால 500 வரும். ஆமா, இது எப்படி ஏன்னா நம்ம வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பரை பார்க்கிறதுனால மினிமம் 4 பிட்ஸ் இருக்கும். 4 பிட்ஸ் நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். 4 bytes அந்த 16 இதுல தான் நாங்க கொடுக்கிறோம். 16 பிட்ஸ்ல கொடுக்க 4 bytes. நீங்க 32 பிட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா 8 bytes. அப்ப அது 4 டிஜிட்ஸா மாத்தும். இது ஃபர்ஸ்ட் என்ன வரும் எனக்கு அப்புறம் 0500 வரணும். ஓகே தானே? சரியா? ஆமா ஆமா. அந்த 0 வேல்யூ இல்லங்கற வாசி என்ன பண்ணலாம்? 500 போறோம். ஓகேவா? ஓகே சரி. திருப்பி வண்டியார கேட்டுங்க. இப்போ அவங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எனக்கு. தேங்க்ஸ் டு வண்டிதா. திருப்பி அவங்கள்ட்ட வேற क्वेश्चन கேட்டுங்க. சி எக்ஸ்பர்ட் ஆனி. எல்லாரும் புரியுதா? எஸ் சார். எனக்கு யாராச்சும் வந்து வண்டிதா சொன்னது இது சொல்லுங்க. எனக்கு இந்த 0 இது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு எனக்கு இது சொல்லுங்க யாராச்சும். அவங்களுக்கு வண்டியார சொல்லுங்க. 0100 சார். என்னங்க 0 0100 ஆன்சர் 00வா? எஸ். ஓகே முன்னுக்கு இருக்கிற 0க்கு வேல்யூ இல்ல. அதால 100. சரி. இது எப்படி நீங்க ஸ்வாப் பண்ணுவீங்க? இது எப்படி ஸ்வாப் பண்ணுவீங்க இத? 015 highest least அப்புறம் 00வா? சரி ஓகே. அதுல 0 வேல்யூனால 100. சார் ஏற்கனவே இருக்கிறது 0x001 ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0x001 அப்புறமா 0001 ஓகேங்களா? 3 0 இருக்கு. ஓகே 0001 அத ஸ்டார்ட் பண்ணும்போது 0100 அந்த 0க்கு வேல்யூ இல்லாததால ஃபர்ஸ்ட் 0 எடுத்துருங்க. அதான் சரி. இத வந்து பைட்ஸ், இது வந்து பேர் என்னது? இது பைட்ஸ் 4 bytes ஸ்வாப்பிங். எனக்கு வந்து அவங்க தான் எனக்கு மனிதா தான் எனக்கு வந்து கிளியரா வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரியா? இப்படிதான் சொல்லணும் அப்படின்ட்டு அது உங்களுக்கு அதனால அவங்களே பேச சொல்லிட்டேன். தேங்க்யூ மனிதா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஐ சோ சர்ப்ரைஸ். எனக்கு நம்ம இந்தியாவில் நிறைய பேர் பேசிட்டு இருக்கோம். தமிழ் இடத்துல ஸ்ரீலங்கால இருந்து வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்கி உமன் வந்து நம்ம வனிதா. சரியா? நாங்க நிறைய மென்டாஸ்லாம் நான் மட்டும் இல்ல, நம்ம நிறைய மென்டாஸ் வந்து வனிதாட்ட நாங்க இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வனிதா வந்து இது வரைக்கும் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ண கிடையாது. ஒரு இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் அங்கே பேசிட்டு இருக்காங்க. சூப்பர் டெக்கி. நம்ம வந்து அடுத்த பேட்ச்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அது வந்து பைட்ஸ் அப். சோ இதான் கடைசி முடிஞ்சிட்டது. இதோட நமக்கு வந்து பைட் சோப்போட இதான் கடைசி கோடு முடிஞ்சிட்டு நமக்கு. சரிதானே? நம்ம இன்ட்ரோடக்ஷன் எண்ட்ஸ் ஹியர். இது இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கிடையாது, கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சொல்லி வச்சிருக்கேன். என் கணிப்பு நான் ஒரு மேபி 10-15% கவர் பண்றோம்னு நினைக்கிறேன். நான் நம்ம டீம்லாம் சேர்ந்து. ஸோ அதை முடிச்சாச்சு. அப்புறம் பேண்டாஸ் ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு 2 மெத்தட் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். என்ன மெத்தட் ஞாபகம் இருக்கா? ஸ்வாப். அது பேர் என்ன பண்ணியது? அது ரோல் ஆக்சிஸ், ஸ்வாப் ஆக்சிஸ். சரியா? ரோல் ஆக்சிஸ் அப்புறம் வந்து ஆக்சிஸ். அது உங்களுக்கு வந்து நம்ம அன்னைக்கு வந்து டவுட்னு சொல்லி வச்சிருந்தோம். கரெக்டான எனக்கு ஒரு கோடு கிடைக்கல. ரோல் ஆக்சிஸ், ஸ்வாப் ஆக்சிஸ் அதையும் நடத்திடலாம். ஓகேவா? உடனே இப்போ ஈஸி, உடனே புரிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஒன்றும் குழப்பம் கிடையாது. சரி. அது வந்து 4 பாராமீட்டர் எடுத்துக்கும். அரே 1, ஆக்சிஸ் 1, ஸ்டார்ட் 3 பாராமீட்டர் எடுத்துக்கும். அது வந்து அது இந்த ஆக்சிஸ் தான் சொல்லிருக்கோம் உங்களுக்கு. ஆக்சிஸ்னாக்க டைரக்ஷன் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஆக்சிஸ்னாக்க டைரக்ஷன் படிச்சிருக்கோம். அது என்ன பண்ணுது? டைரக்ஷன் பண்ணுது. இப்ப பேக்வேர்ட் ஆக்குமா. டைரக்ஷன் வந்து பேக்வேர்ட் டைரக்ஷன் மாத்துமா. எப்படின்னு நம்ம ரியல் டைம் போட்டு பார்த்துருவோம். நம்ம
ரோல் த ஸ்பெசிஃபைட் ஆக்சிஸ் பேக்வர்ட் டைரக்ஷன்ல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல. சரியா? சரி. அதனுடைய பழைய பேர் வந்து மூவ் ஆக்சிஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ரோல் ஆக்சிஸ். பழைய வெர்ஷன் 1.1ல வந்து பைத்தான்ல வந்து மூவ் ஆக்சிஸ் இருந்துச்சு, ரோல் ஆக்சிஸ். ஏன் போட்டு வச்சிருந்தாக்க, நம்ம ரொம்ப சில பேர் இன்டர்வியூ பண்ணும்போது நான் வந்து பைத்தான்ல வந்து இப்போ நான் வந்து 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப வெர்ஷன் 1.1ல இருந்து ஒர்க் பண்றீங்களே, இப்போ நம்ம வெர்ஷன் வந்து வேற வெர்ஷன் இருக்கப்ப இப்ப ரோல் ஆக்சிஸ் பழைய நேம் என்ன கேட்டாக்க மூவ் ஆக்சிஸ். சப்போஸ் உங்களை வந்து கிரில் பண்ண நினைச்சாங்கன்னா இன்டர்வியூல உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதான் பழைய பேர் வந்து மூவ் ஆக்சிஸ், இப்போ வந்து அது பேர் வந்து ரோல் ஆக்சிஸ். ரைட். ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரெயிட்டா புரியவங்களுக்கு போட்டு வச்சிரும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரைட், இது க்ளோஸா கவனிச்சு கொஞ்சம். இப்பதான் இதுதான் முக்கியமான விஷயம் வச்சுங்க. இதான் நம்மளுடைய டைமென்ஷன் தெரியும் உங்களுக்கு. 4 டைமென்ஷன் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். தேர்ட் இண்டெக்ஸ் உடைய வேல்யூ என்ன? 4. தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூ 4, அதாவது ஆக்சிஸ் 4. செகண்ட் இண்டெக்ஸ் உடைய வேல்யூ வந்து 3. ஓகேவா? ஆக்சிஸ் பார்த்தோம் நம்ம. இப்ப என்ன பண்றேன், அப்புறம் என்னுடைய ரோல் ஆக்சிஸ் வந்து என்ன பண்றேன், சரியா? ரோல் ஆக்சிஸ் வந்து இப்ப இது அரே. இது என்னன்னாக்க வந்து இந்த ஆக்சிஸ் வந்து இந்த இண்டெக்ஸ்ல இதை என்ன பண்ணாக்க 1க்கு மாத்துறேன். 3வது பொசிஷனை உள்ளதை 1க்கு மாத்துறேன், 1வது பொசிஷனுக்கு மாத்துறேன். அதை வந்து என்ன பண்றேன், ரோல் பண்றேன். சரிதானே? பாருங்க, 3ன்றது என்ன? அப்புறம் 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் இண்டெக்ஸ், இது வந்து தேர்ட் இண்டெக்ஸ். என்ன பண்றது யாருக்கு புரியுதா? சொல்லுங்க. தேர்ட் பொசிஷன் வந்து என்ன? தேர்ட் இண்டெக்ஸ் என்ன இருந்துச்சு? தேர்ட் ஆக்சிஸ் என்ன இருந்துச்சு? தேர்ட் ஆக்சிஸ்ல 3 4 4 இருந்துச்சு. அத வந்து என்ன பண்றேனாக்க, அத வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு மாத்துறேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்குது? 2 இருக்கு இல்லையா? அதான் சொல்றேன். எனக்கு 4வது இது 3வது பொசிஷன்ல வந்து ஆக்சிஸ் 4ன்னு இருந்துச்சு. ஓகே, அதை என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷனை கொண்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 2 இருக்குது. சோ எனக்கு வந்து 1 அப்படியே ஆயிட்டு இருக்கு, 1 அப்படியே ஆயிட்டுது. சோ எனக்கு வந்து இந்த 4th தான் வந்து எனக்கு கொண்டே தேர்ட் ஆக்சிஸ். அதை வந்து செகண்டுக்கு இது என்ன பண்றேன், 0 ஃபர்ஸ்ட் வச்சுட்டேன். சரியா? இல்ல சார், தேர்ட் ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ்க்கு மாத்துறோம். அது வேல்யூ. அந்த 4ன்றது வேல்யூ. 2 in 3 into 4 கலம் அந்த மாதிரி வரும். நீங்க இந்த டேட்டா விட்டுருங்க, அப்புறம் பேசுவோம். இதை மட்டும் பாப்போம் நம்ம. எப்படி வந்து ஷேப் மார்க் மட்டும் பாருங்க. தேர்ட் ஆக்சிஸ்ல உள்ள வேல்யூ வந்து 4. ஓகேவா? அத என்ன பண்ணியாச்சுனாக்க கொண்டு போயிடணும் ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் வச்சிருக்கேன். ஆமா, வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மாத்தினா மற்ற ரெண்டு மூவ் பண்ணும், அப்படியே ரோல் பண்ணலாம். ஆமா, மீதி 2 3 ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யும், ரைட்ல வந்து மூவ் ஆயிடும். 4 கொண்டு போய் 1க்கு 2க்கு நடுவுல வச்சீங்கன்னா மீதி 2 3 ரைட்ல போயிடும். ஒன் மோர் டைம் வருவோம். இது எனக்கு வந்து என்ன பண்ண போறேனாக்க, ஆக்சிஸ் வந்து ரோல் பண்றேன். தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன ஆக்சிஸ் இருக்குனாக்க, இன்னொரு எக்ஸாம்பிள் ஈஸியா புரியும் உங்களுக்கு. இது 1 2 3 4 புரிய மாட்டேங்குது, இன்னும் திருப்பி சொல்றேன். தேர்ட் இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு 4 இருக்கு ஆக்சிஸ் இருக்குது. ஓகேவா? அதை என்ன பண்றேனாக்க ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் மாத்துறேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஏற்கனவே 2 இருக்குது. ஓகேவா? சரிதானே? அப்புறம் அங்க என்ன பண்றேன், எனக்கு கொண்டு போயிட்டு எனக்கு இந்த 4 வைக்கிறேன். சரியா? சோ வச்ச உடனே என்ன பண்ணும், அந்த 2 3 ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரைட்ல வந்து மூவ் ஆயிடும். அது இதுதான் ரோல் ஆக்சிஸ். முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, உங்களுக்கு டேட்டா பாருங்க, டேட்டா உங்களுக்கு மாறும், டேட்டாவுடைய கண்டென்ட் மாறும் உங்களுக்கு. சரிதானே? முந்தி வந்து எப்படி இருந்துச்சு பாருங்க, அந்த டேட்டா கண்டென்ட் மாறும் உங்களுக்கு. அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒரே நிமிஷம் பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிட்டு அப்புறமா திருப்பி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ரோல் ஆக்சிஸ் பத்தி வரும். இந்த பெரிய டைமென்ஷன் போட்டு காமிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இந்த வர்றேன். இது கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. இந்த வர சோ நான் என்ன பண்றேன்னாக்க, எனக்கு தேர்ட் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னா, எனக்கு வந்து 4 இருக்குது. அதை கொண்டு போய் செகண்ட் ஆக்சிஸ்ல வைக்கிறேன். செகண்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குது இதுல வந்து? செகண்ட் இண்டெக்ஸ் என்ன இதுல? 3. ஓகேவா? அதான் விஷயம். அப்ப எனக்கு என்ன வரும், எனக்கு வந்து 1, 2 அப்படியே இருக்கும். 4 அப்புறம் 3. சரியானே? சரியா? சரி, இது பாருங்க. சோ வந்து என்ன பண்றேன்னாக்கா, இப்ப தேர்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்குன்னாக்க, எனக்கு ஆக்சிஸ் 4 இருக்குது. அதை கொண்டு போய் செகண்ட் இண்டெக்ஸ்ல வைக்கிறேன். அப்புறம் சோ 1 2 3 4. இன்னொரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் 5 டைமென்ஷன் போட்டு காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிதமா இருக்கும். பெரிய டைமென்ஷன்ல ரீஷேப் பண்றோம். அதான் உங்களுக்கு இது ஸ்ட்ரிங்ல போட்டா கொஞ்சம் ஈஸியா புரியுமா சார்? வந்தா பண்ணி பார்த்துருவோம். அதுவும் புரியுதான், எல்லாம் பண்றோம். ஓகே,
11th டீப்ல இன்னொரு பெருசா போட்டு வச்சிருந்தேன். இது கொஞ்சம் க்ளோஸா கவனிச்சு, இது கன்ஃபியூஸ் ஆகும் கொஞ்சம். ஆனா வந்து இதான் முக்கியமான விஷயம் பாருங்க. அப்புறம் இங்க பாருங்க, இது உங்களுக்கு பார்த்தப்ப என்னுடைய இது வந்து 0th இண்டெக்ஸ், 2nd இண்டெக்ஸ், 3rd இண்டெக்ஸ், 4th இண்டெக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இதுல போயிட்டு என்ன பண்ணான்னு போயிட்டு என்னுடைய 5க்கு போட்டு அது காமிச்சிட்டு வரேன். அப்ப ஈஸியா இருக்கும் கொஞ்சம். இது வந்து வரேன் எனக்கு இப்படி பண்ணி வச்சிருப்போம் ஈஸியா இருக்கு. எனக்கு இப்ப உங்களுக்கு இப்ப 2 3 இல்ல இன்னொரு 1 போடுங்க முன்னுக்கு. போடலாமா? ஓகே, 5 போட்டு 1 போடுவோம். இன்னும் ஈஸியா இருக்கும். 1 கமா 5 டைமென்ஷன் இருக்கட்டும். 6 24 24 × 5 120 121. இப்போ ஈஸியா இருக்கும். சரி, இப்ப பாருங்களேன். இப்ப யாரும் சொல்லுங்க எனக்கு. அப்புறம் எனக்கு 3rd இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குது? 3rd இண்டெக்ஸ் என்ன வேல்யூ? 3rd இண்டெக்ஸ்ல 1 2 3 4 இருக்குதா? சரி, ஓகே. அந்த 4 இருக்குது. அந்த 4 வந்து எந்தல ஒண்ண வைக்க போறேன்? 2nd இண்டெக்ஸ் வைக்க போறேன். 2nd இண்டெக்ஸ் என்னங்க? 3. 3. ஓகே. சார் மீட் பண்றேன் நானே. ஓகே வாஸ். எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 1 அப்படியே இருக்கு. எனக்கு குழப்பம் இல்லை. இந்த இருக்கு 1, இந்த இடத்துல 1 அப்படியே இருக்குது. இப்ப வந்து எனக்கு வந்து இப்ப 3rd இண்டெக்ஸ்ல உள்ள 4th கொண்டு வந்து 2nd இண்டெக்ஸ்ல வைக்க போறேன். இந்த 2 அப்படியே இருக்கு. எனக்கு 1, 2 அப்படியே இருக்கும். சரியா? 1, அந்த 1 2 அப்படியே ஆயிட்டு போறோம். இப்ப 3rd இண்டெக்ஸ்ல இருக்கிற 4 என்ன வந்து எனக்கு அப்புறம் எனக்கு ஓகே. இப்ப 3rd இண்டெக்ஸ்ல உள்ளது எனக்கு 2nd இண்டெக்ஸ் ஆயிடும். 1, 2, எனக்கு என்ன வரும்? இப்ப 4 வந்துருமா? இப்ப 4. ஓகே. அப்புறம் என்ன இருக்கு அடுத்தது? இப்ப 3 5 பேலன்ஸ் இருக்குதா? 3, 5 போட்டு சரியா? 1, 2, 4 1 2 4 3 5 1 2 4 3 5. இதான் நம்ம வந்து ஆக்சிஸ் மாத்துறது. இது பெரிய பெரிய டைமென்ஷன் போட்டு பார்த்தா புரியும் உங்களுக்கு. வரும். சரியா? புரியுதா? திருப்பி நான் படிதா சொல்லட்டுமா? ஓகேவா? டவுட்னா திருப்பி கேட்டுங்க. ஒரு சார்ட் போட்டுருக்கேன். சரி, ஓகே ரைட். ஓகே சரி, மறுபடியும் சொல்றேன். நம்ம முதல்ல இதனுடைய இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். நம்ம அப்பதான் ஈஸியா இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எனக்கு வேணுமா நம்ம இப்படி பண்ணி பார்த்துப்போம். இதுதான் ஈஸி நமக்கு. இந்த வரலாம். இல்ல நீங்க அந்த எக்ஸஸ் சொல்ற நீங்க தானே 0th axis, axis 0, axis 1, axis 2, axis 3, axis 4. இல்ல போட்றோம். இல்ல இது போட்றோம். எலிமினேஷன் போட்றோம். அப்ப ஈஸியா இருக்கும். இந்த வரலாம். ஃபார் ஐஎன் இதுக்கு எலிமினேஷன் இருக்குல ஈஸியான வெச்சு. ரைட். அவங்க என்ன ஈஸியா எலிமினேட் ஆஃப் ஏ தானே? அது ஏ. எலிமினேட் ஆஃப் ஏ என்ன அது பெற மாட்டேங்குது. ஐஎன் எலிமினேஷனா எலிமினேட்டா? ஐஎன் எலிமினேஷன் தானே? ஓகேவா? ஓகே. சார் இது வந்து எக்ஸல் ஒர்க் ஷீட்ல வந்து 2 காலம ஸ்வாப் பண்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே திருப்பி சொல்லுங்க ஒருக்கா. எக்ஸல்ல வந்து பிரிண்ட் ஐ. ஓகே. இல்ல கோலமும் மாறும். கோலம் இல்ல எக்ஸஸும் மாறும். இப்ப 5 கொண்டு வந்து 1க்கு வைக்கலாம். கடைசியா சார் செய்யறதால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆமா ஆமா. அந்த வர இன்னும் ஈஸியா புரிய வச்சிருக்கோம். இந்த ஒரே ஒரு நிமிஷம் புரிய வச்சிருக்கோம். ரைட். இப்போ எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணும்? எனக்கு அப்புறம் இந்த 5 வந்து 5 பண்ணே மாத்துங்க சார். அது இன்னும் கூட அந்த 3 2 விட்டுட்டு 5, 1 ஓகேவா? இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு வந்து இப்ப 5, 1 4, 1 0 1 2 3 4 தானே? 4, 1 ஓகே. இப்ப சொல்லுங்க. 4th இண்டெக்ஸ்ல இருக்கிற 5 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குது? 2 கிட்ட வரும். 2 தான் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இங்க வரணும். சரியா? ஓகே. இப்ப ஆன்சர் என்ன வரும் பாருங்க. நம்ம என்ன வரும் நமக்கு ஆன்சர்? எப்படி வரும் பாருங்க. 1 5 3 4 2 சார்
1 1 5 1 5 3 1 5 2 3 4 2 3 4 okay so 1 5 2 3 4 2 3 4 oh that's it 2 3 4 1 5 2 3 4 இப்போ எனக்கு வந்து இப்ப 5 வந்து எனக்கு வந்து இப்ப 0 ட்டு வரணும்னா என்ன பண்ணனும் 4 0 அதான் விஷயம் சரியா போச்சு ரோல் ஆக்சிஸ் ஆல் ரைட் ஓகேவா சார் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் எப்படி 1 5 2 3 4 வருது பழசா புதுசா இது அது பழசு ஓகே ரைட் இப்போ எனக்கு என்னன்னா எனக்கு வந்து அப்புறம் 4th இண்டெக்ஸ்ல எனக்கு என்ன இருக்குனாக்க வந்து 5 இருக்கு இந்த இருக்கு 4th இண்டெக்ஸ்ல வேல்யூ 5 அஞ்சாவது ஆக்சிஸ் இருக்குது இது பேர் ஆக்சிஸ் இருக்கு 5 ஆக்சிஸ் இருக்குது அதான் நம்ம ஷேப்னு சொல்றோம் டைமண்ட் சொல்றோம் இப்ப எனக்கு 4th இண்டெக்ஸ்ல வந்து 5 இருக்குது 5 ஆக்சிஸ் இருக்குது இந்த அஞ்சாவது ஆக்சிஸ் என்ன பண்ண போறேன் எனக்கு வந்து அப்புறம் நான் வந்து என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கொண்டு வரேன் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னா 2 இருக்குது ஓகேவா 5 வந்து 2 ரோல் பண்றேன் 5 வரும்னாக்க இந்த 2 இடத்துக்கு வரணும் 2 எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என் நம்பியா கேட்டது நம்பிதான் சார் அப்ப நம்பி இன்னும் கொஸ்டின் இருக்கு எனக்கு நம்பி எனக்கு என்ன பண்ணு எனக்கு இப்ப இந்த 5 வந்து எனக்கு 3 கிட்ட வரணும் அப்ப என்ன பண்ண சொல்லுங்க 5 வந்து எனக்கு 3 கிட்ட வரணும் அந்த இருக்கு 5 வந்து 4th இண்டெக்ஸ் இந்த இருக்குதா 4th இண்டெக்ஸ் 0 கிட்ட வரணும் அப்ப 3 எந்த இண்டெக்ஸ் இருக்குது 0 1 2 அவ்வளவுதான் 4,2 அவ்வளவுதான் 4 சரியா நம்பி சரியா 3 வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குது 0 1 2 ஓகே 4,2 அது மட்டும் முக்கியம் இல்ல மத்ததை கவனிச்சுக்கணும் இங்க பாருங்க அது மட்டும் முக்கியம் இல்ல இப்ப எனக்கு வந்து என்ன பண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் எனக்கு இப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன வரும் எனக்கு 4வது இண்டெக்ஸ் வந்து வந்துருங்க 4 வந்து 5 இதான் 5 இந்த 1 அப்படியே இருக்கு எனக்கு சரியான அப்புறம் 1 அப்படியே இருக்குமா அடுத்து என்ன வரும் 5 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன நம்பி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 0 1 0 1 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இரண்டாவது இருக்கு 2 நம்பி சொல்ல புரியுதா இருக்கா புரியுதுல 2 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 2 அடுத்தது 5 சார் ஏன் காரணம் சொல்லுங்க யாராச்சும் நான் என்ன சொன்னேன் 4th இண்டெக்ஸ்ல 5 வந்து 2வது இண்டெக்ஸ்ல வரணும் 2வது இண்டெக்ஸ்னாக்க 3 கிட்ட வரணும் 5 வந்து 3 கிட்ட வரணும்னு சொல்றேன் அப்ப 1 2 அப்படியே இருக்கும் இப்ப என்ன அடுத்து 5 வரும் அப்ப ஓகே வெரி குட் அப்புறம் அடுத்தது 3 4 4th இண்டெக்ஸ்ல இருக்கிறது 2வது இண்டெக்ஸ்ல வரணும் அப்படின்னு சொல்றீங்க கரெக்ட்டா ஆமா 1 to 5 அதான் ஓகே இது ஆனா இது முக்கியமான விஷயம் அடுத்து நடத்த போறோம் இப்பயே கவனிச்சுங்க நம்ம என்ன பண்ண முடிஞ்சு நம்ம வேலை பாருங்க என்னால வந்து என்ன பண்ணுச்சுனாக்க இந்த 4th இண்டெக்ஸ்ல உள்ள ஆக்சிஸ் வந்து என்ன பண்ண முடிஞ்சுனால எனக்கு வந்து செகண்ட் இண்டெக்ஸ் கொண்டு வந்தேன் 1 to 5 போட்டாச்சு மீதி பேலன்ஸ் 3 4 இந்த ரைட்ல போயிட்டு போறோம் ஓகேவா இது வந்து ரோல் ஆக்சிஸ் அப்படியே பாருங்க ஸ்வாப் ஆக்சிஸ் இன்னும் பவர்ஃபுல் ஸ்வாப் ஆக்சிஸ் என்ன பண்ண போது பாருங்க என்னால வந்து என்ன பண்ணுச்சுனாக்க ஒரே ஒரு ஆக்சிஸ் இருக்குல்ல அந்த 5வதுன்ற இந்த 4th இண்டெக்ஸ்ல உள்ள வேல்யூவை கொண்டு வந்து இன்னொரு இண்டெக்ஸ் வைக்க முடிஞ்சு எதை ஒரே ஒரு ஆக்சிஸ் இருந்துச்சுல 4ன்ற 5ன்ற ஒரு ஆக்சிஸ் இருக்குது அது இண்டெக்ஸ் 4 அதனுடைய பொசிஷனை மாத்தி 2வது இண்டெக்ஸ் வைக்க முடிஞ்சு ஆக ஒரே ஒரு ஆக்சிஸோட பொசிஷனை மட்டும்தான் என்னால மாத்த முடியுது நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிதானே கேர்ஃபுல்லா கவனிச்சுங்க ஓகே தானே எனக்கு வந்து இது 4வது இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு வந்து வேல்யூ 5 இருக்குது அதனுடைய பொசிஷனை மாத்தி கொண்டாந்துன்னா 2வது இண்டெக்ஸ்ல வைக்கிறேன் 3 எடுத்துட்டு அதை வந்து நான் வைக்கிறேன் அதுதான் ரோல் ஆக்சிஸ் பர்பஸ் இப்ப அப்படியே ஒண்ணு கடைசி கோடு இது பண்றோம் அடுத்து நம்ம அப்புறம் ஸ்வாப் ஆக்சிஸ் ஓகே சரி ரோல் ஆக்சிஸ் பண்ணி பார்த்தாச்சு அதுதான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் பண்ண ஒரு கோடு ஒன்று இருக்குது இப்ப எல்லாம் ஈக்குவல் இல்ல ஆமா எல் ஈக்குவல் அது ஒன்று இருக்கு அதான் காமிக்கணும் வச்சேன் எங்க போட்டிருந்தேன் கீழே போங்க இல்லவா கீழே கடைசியா இருந்துச்சா திரும்ப க்ளோஸா கவனிச்சுங்க இது கொஞ்சம் குழப்பம் அதுக்கு பர்பஸா போட்டு வச்சிருக்குது குழப்பத்துக்காக போட்டு வச்சிருக்கு இது தெரியும் பாருங்க 0th இண்டெக்ஸ் 2 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் 2 3வது இண்டெக்ஸ் 2 3 ஆக்சிஸ் இருக்குது 3 ஆக்சிஸ் உடைய வேல்யூ 2 இருக்கு 0th ஆக்சிஸ் 2
ஆக்சிஸ் 2 Z ஆக்சிஸ் 2. இப்ப என்ன பண்றான் இப்ப எனக்கு வந்து இப்ப வந்து ஒண்ணும் கொடுக்கலனாக்க என்ன பண்ணாக்க எனக்கு வந்து இப்ப இந்த 2 வந்து 0க்கு வந்துரும். எனக்கு இப்ப என்ன அர்த்தம் எனக்கு வந்து போறோம் இந்த அர்த்தம். ஓகேவா? சோ செகண்ட் ஆக்சிஸ் என்ன? செகண்ட் ஆக்சிஸ் என்ன சார்? 2 தான். இந்த 2 ஞாபகம் வச்சுங்க. சரிதானே? அந்த 2 நான் பிளாக் பண்றேன். அந்த 2 அதை கொண்டு போய் நான் என்ன பண்றேன் 0th ஆக்சிஸ்ல போட போறேன். 0th ஆக்சிஸ் என்ன இருக்குது? 2. அங்க 2 தான் இருக்குது. ஆமா, அதான் முக்கியமான விஷயம் கவனிச்சுங்க. இப்ப சோ நமக்கு என்னன்னாக்க நம்ம ஷேப் எல்லாம் மாறும். அது சாரி கண்டென்ட் வந்து கேர்ஃபுல்லா பாத்துங்க. கண்டென்ட் வித்தியாசமா இருக்கு பாருங்க. இதை மட்டும் கவனிச்சுங்க. ஷேப் மாறாது, கண்டென்ட் மாறும். ஷேப் மாறாது, கண்டென்ட் மாறும். இது வந்து ஒரிஜினல் அரே. சரிதானே? இது வந்து எனக்கு வந்து இப்ப ரோ வைஸ் இருக்கிறது காலம் வைஸ் ஆகிட்டு 0 4 0 உள்ள 0 4 ஃபர்ஸ்ட் ரோ உள்ள 0 4 அப்புறம் 2 6. ஓகேதானே? 2 6 ஷேப் மாறல பாருங்க. அதே தான் வருது, பட் கண்டென்ட் மாறும். ஏன் மூச்சு ரைட். அது வந்து ரோல் ஆக்சிஸ்ல உள்ளது. கடைசி கோடு ஸ்வாப் ஆக்சிஸ். இந்த டவுட் ஒன்று இருந்துச்சு. இந்த டவுட் எனக்கு வந்து வனிதா தான் கிளியர் பண்ணாங்க. தேங்க்ஸ் வனிதா. வனிதா அண்ட் வனிதா தான் முக்கியமான பார்ட். அப்புறம் பிரகாஷ் தான் ஹெல்ப் பண்ணாரு எனக்கு. அந்த உங்களுக்கு புரியவாறு சொல்றதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணாங்க. ரைட். இது வந்து என்ன பண்ணாக்க வந்து 2 ஆக்சிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணு. 2 ஆக்சிஸ் முந்தினால ஒரு ஆக்சிஸ் தான் பொசிஷனை மாத்த முடிஞ்சு. எப்ப ரோல் ஆக்சிஸ்ல ஒரே ஒரு ஆக்சஸனுடைய பொசிஷனை மாத்தி வைக்க முடிஞ்சு. இப்ப என்ன பண்ணுது 2 ஆக்சிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுது. சரியா? ரைட். ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 ரெண்டுமே பண்ண முடியுது. பாத்துங்க. ஒண்ணு புரியும், ஒன்றும் குழப்பம் கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் புரியும். சரி, இப்போ வந்து ஆக்சிஸ் 1 வந்து இதுல பாருங்க. இப்ப 0th ஆக்சிஸ், செகண்ட் ஆக்சிஸ், ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ், செகண்ட் ஆக்சிஸ், தேர்ட் ஆக்சிஸ் மொத்தம் வந்து 3 இண்டெக்ஸ் இருக்குது. 4 வேல்யூ 3 இண்டெக்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றானுக்கு அப்புறம் இது வந்து இப்படிதான் வரும். அது இப்ப இந்த இடத்துல அதோட பேராமீட்டரே அப்படிதான். அந்த பேராமீட்டர் வந்து அப்படிதான் இருக்கும். NP டாட் நீங்க ஸ்வாப் ஆக்சிஸ் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்க அந்த வேல்யூ கொடுத்துட்டு ஆக்சிஸ் 1 இந்த இருக்கு இல்லையா, ஆக்சிஸ் 1 ஈக்குவல் டு ஒரு ஆக்சிஸ் 2 ஈக்குவல் இப்படிதான் வரும். எந்த ஆக்சிஸ்ல நீங்க வந்து இது பண்ண போறீங்க, இன்டர்சேஞ்ச் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஆக்சிஸ் தான். சரியா உங்களுக்கு? அப்புறம் சரி, எந்தெந்த ஆக்சிஸ் நீங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போறீங்க. ஓகேவா? 2 ஆக்சிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போறீங்க. சோ அதை வந்து 2 ஆக்சிஸ் 1 ஆக்சிஸ் 2 கொடுக்குறீங்க. யாராச்சும் சொல்ல முடியுமா என்ன பண்றோம் நம்ம? இங்க ஆக்சிஸ் 3 என்ன அர்த்தம்? 3வது இண்டெக்ஸ் என்ன இருக்கு வேல்யூ? இப்ப என்ன இருக்கு வேல்யூ? 4. ஓகே, சரிதானே? அந்த 4 வந்து என்ன பண்றீங்க? 4 1வது ஆக்சிஸ். 1வது ஆக்சிஸ்ன்றது என்ன? 0 2. சரி, ஓகேதானே? இப்ப புரியுதா? இப்ப இங்க பாருங்க 1 4 3 புரிஞ்சா? எனக்கு புரியல, சொல்லுங்க யாராச்சும். அதாவது ஆக்சிஸ் 1ல இருக்கிற பொசிஷன் 3rd இருக்கிற 3வது ஆக்சிஸ் வந்து ஆக்சிஸ் 1ல மாத்தணும். ஆக்சிஸ் 1 வந்து 2 இருக்கு. சரி, அந்த 2 வந்து ஆக்சிஸ் 3rd பொசிஷன்ல என்ன இருக்குன்னா 4 இருக்கு. அத மாத்தணும். சரி, அவர் சொன்ன எனக்கு இன்னும் புரியல. யாராச்சும் சொல்லுங்க, யாராச்சும் இருக்கா? பர்பஸா கேக்குறேன். இன்னொரு சொல்லுங்க யாராச்சும். எனக்கு என்ன நடக்குது ஸ்வாப் ஆக்சிஸ்ல? எனக்கு இந்த ஆக்சிஸ் 1ல வந்து 3 கொடுத்துருங்களா? இது என்ன 3ன்னா என்ன அர்த்தம்? இது சரி வேணாம், இன்னொரு எக்ஸாம் போறேன். இது வேணாம். 1 2 3 4 கிளாஸ் இல்ல. வர உங்களுக்கு புரியும். நான் 5 ஆக்சிஸ் வச்சுக்கேன். சரி, இது எனக்கு விளக்குங்க யாராச்சும். எனக்கு இப்ப 5 டைமண்ட் என்ன ப்ராப்ளம்? இதை இம்போர்ட் எனக்கு லைன் பை லைனா யாராச்சும் வந்து என்ன நடக்குது சொல்லுங்க. எனக்கு யாராச்சும் அப்படி சொல்லுங்க எனக்கு. சரி, இப்போ எனக்கு ஓகே. நான் வந்து 5 ஷேப் வந்து 5 டைமென்ஷன் இருக்குது, 5 ஆக்சிஸ் இருக்குது. இப்போ நான் ஆக்சிஸ் 1 ஈக்குவல் டு 4ன்னு என்ன அர்த்தம்? ஆக்சிஸ் 2 ஈக்குவல் டு 2 என்ன அர்த்தம்? இதுக்கு மேல சொல்லுங்க யாராச்சும். ஆக்சிஸ் 1 வந்து 4 கொடுத்துருங்க. இது என்ன அர்த்தம்? இதுக்கு 4ன்றது என்ன? 4ன்றது வந்து எனக்கு இந்த 4ஆ, இந்த 4ஆ, இல்ல வந்து 4 இண்டெக்ஸா? சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இண்டெக்ஸ் ஆக என்ன இண்டெக்ஸ் 5 தான? அப்ப இதான் உங்களுக்கு இப்ப ஓகேவா? இந்த 5 வந்து எங்க கொண்டு சொல்ல போறான்? அப்புறம் ஆக்சிஸ் 2 கொடுக்க போறான். சரி, ஆக்சிஸ் 2ன்றது எது உங்களுக்கு? 3. அவ்வளவுதான். சரி, எனக்கு என்ன வரும்? 1 2 5 5 3 4
534 1 to 534 1 2 5 4 3 1 to 5 4 3 அந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணு பண்ணி ஆமா 1 to 5 4 1 to 5 இன்டர்சேஞ்ச் பண்ணுது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணுது ஓகே தானே ஓகே மூவ் பண்ணாது இன்டர்சேஞ்ச் பண்ணு இன்டர்சேஞ்ச் பண்ணுது ஆமா அதான் ரோல் ஆக்சிஸ்க்கும் ஸ்வாப் ஆக்சிஸ் கூட முக்கியமான விஷயம் எனக்கு மறுபடியும் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு புரியல மறுபடியும் யாரும் சொல்லுங்க எனக்கு யாராச்சும் மனிதா வேண்டாம் வேற சொல்லுங்க யாராச்சும் எனக்கு இது 4ன்றது என்ன இப்ப 4ன்றது வந்து நம்ம இந்த 4 இல்ல இண்டெக்ஸா இண்டெக்ஸ் ஆஃப் 4 5 வேல்யூஸ் 5 நம்பர் 5 வேல்யூ 5 வந்து என்ன ட்ரை பண்ண சொல்றேன் 5 எங்க கொண்டு சொல்ல போறேன் செகண்ட் இண்டெக்ஸ் இரண்டாவது இண்டெக்ஸ் கொண்டு சொல்றேன் ஆமா 0 1 3 இந்த 3 வேல்யூ இல்ல 3 அப்புறம் வந்து 3 என்ன பண்றேனாக்க 5 கொண்டு போறேன் சரிதானே 5 கொண்டு போறேன் 3 5 போகுது 5 3 கொண்டு அதான் சரிதானே அப்புறம் இது வந்து ரெண்டாவது பொசிஷன் 5 வந்து ரெண்டாவது பொசிஷன் வந்துட்டுதா ஓகே அந்த ரெண்டாவது இண்டெக்ஸ்ல உள்ள 3 வந்து அஞ்சாவது பொசிஷன் இன்டர்சேஞ்ச் அஞ்சாவது பொசிஷன் நாலாவது இண்டெக்ஸ் ஓகே தானே யூ ஆர் ரைட் இதான் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றோம் ரெண்டு ஆக்சிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ரோல் ஆக்சிஸ் பண்ணல ரோல் ஆக்சிஸ் வந்து பொசிஷன் மட்டும் தான் மாத்துது புரியுது அது முக்கியமான விஷயம் இதா இருக்காச்சும் எல்லாம் கிளியர் ஆயிட்டல ப்ளீஸ் ஓகே இந்த பிரிஷே பழையப்படுறதா உங்களுக்கு அப்புறம் நான் மறுபடியும் என்ன பண்றேன் நீங்க வந்து ஸ்வாப் ஆக்சஸ் பண்ணாலும் என்ன பண்ணும் அதே தான் இருக்க போது பட் கண்டென்ட் மாற ஞாபகம் வச்சு இப்ப எல்லாமே பாசிபிள் என்னென்னலாமே நீங்க பாசிபிள் நீங்க என்ன பண்ணலாம் நீங்க 1 வந்து 3 ஆக்கலாம் 3 வந்து என்னென்ன பாசிபிள் உங்களுக்கு ஆக்சஸ் மாறி மாறி கொண்டு வரலாம் நீங்க பார்த்து அப்புறம் வந்து டிஃபரெண்ட் பண்ண பாத்துங்க பாருங்க ஸ்வாப் ஆக்சஸ் என்ன பண்ணுனாக்க ரெண்டு ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணுது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 2 ஆக்சிஸ் பண்ணுது இன்டர்சேஞ்ச் பண்ணுது ரோல் ஆக்சிஸ் வந்து என்ன பண்ணுனாக்க வந்து அதனுடைய பொசிஷனை மாத்துறோம் ஓகேவா அதனுடைய ஆக்சிஸோட பொசிஷனை வந்து ரோல் ஆக்சிஸ் மாத்துறோம் ஸ்வாப் ஆக்சிஸ் வந்து என்ன செய்யணும்னாக்க ரெண்டு ஆக்சிஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுது நான் வந்து உங்க இடத்து வருவேன் நீங்க இடத்து வருவீங்க சரிண்ணா ரோல் ஆக்சிஸ் இதுதான் சார் ரோல் ஆக்சிஸுக்கும் ஸ்வாப் ஆக்சிஸுக்கும் உள்ளது இப்ப ஆக்சிஸ் மாத்திரம்ல ரோடு ஸ்வாப் இல்ல டேட்டா மாறுறது ஒரு தடவை பார்க்கலாம் ஆமா டேட்டா வந்து மாறும் முக்கியமான விஷயம் இப்ப அதனாலதான் இப்ப இது உங்களுக்கு சொன்னேன் சரி ப்ராட்காஸ்டிங்க்கு இது உதவும் நினைக்கிறேன் ஷேப் நாங்க மாத்திரப்படியால ஆமா ஆமா அது நம்ம வந்து அந்த டேட்டா எப்படி எல்லாம் மாறுதுன்னு நீங்க வந்து உட்காந்து நீங்க என்ன பண்ணணும் 2 டைமென்ஷன் ஆரம்பிச்சு 3 டைமென்ஷன் ஆரம்பிச்சு எப்படிலாம் வந்து ரோ காலம் மாறுது டேட்டா மாறாது ஸ்ட்ரக்சர் மாறும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாறும் இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து 50 பேர் இருக்காங்கனாக்க முந்தி 5x10 5 ரோ 10 பேர் இருப்பாங்க 50 பேர் நீங்க வந்து டைமென்ஷன் மாறும்போது அதே ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்ப வந்து 5 ரோல 10 பேர் இருந்தாங்க இப்ப வந்து 10 ரோல 5 பேர் இருப்பாங்க சரியா உங்களுக்கு இப்ப ரோ 10 இருக்கும் காலம் வந்து 5 தான் இருக்கும் சரியா அதாவது உங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சர் டேட்டா அதனுடைய டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் மாறும் உங்களுக்கு ஸோ உங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி மாத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி என்ன பண்ணீங்க ஸ்வாப் ஆக்சிஸையும் ரோல் ஆக்சிஸையும் நீங்க மாத்தணும் சார் இப்ப ஸ்வாப் ஆக்சிஸ்லயும் சரி நம்ம வந்து ஆக்சிஸ் தான் மாத்துறோம் அதாவது ஒரு செட்டை மாத்துறோம் ஒரு பொசிஷனை மாத்துறோம் ஸ்வாப் ஆக்சிஸ் வந்து ரெண்டு ஆக்சிஸ் இன்டர்சேஞ்ச் பண்றோம் என் இடத்துக்கு நீங்க வரைக்கும் ஓடுறது நான் வர்றேன் சரியா மீதில ஆக்சிஸ் அப்படியே இருக்கும் மீதி ஆக்சிஸ் அப்படியே இருக்கும் ரோல் ஆக்சிஸ்ல என்ன செய்யணும்னாக்க ஒரே ஒரு ஆக்சிஸ் எடுத்து ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல கொண்டு வைக்கிறோம் ஓகே சரியா ஆக்சிஸ்னா அந்த ஆக்சிஸ்ல இருக்கிற அந்த வேல்யூ எடுத்து இது ஆமா அதான் அந்த இருக்குல்லையா இது வந்து ஆக்சிஸோட இன்னும் பேர் வந்து டைரக்ஷன் பேரு நம்ம வந்து இது 5 டைமென்ஷன் சரியா அடுத்தது இதான் சார் இதான் கடைசி உள்ளது ஸ்வாப் ஆக்சிஸ் முடிச்சாச்சு கொஞ்சம் ஒரு நிமிஷம் பேசலாம் ப்ளீஸ் நான் மீட் பண்றேன் இது ஓடிட்டு இருக்குது பார்ட்டிசிபென்ட்ஸ் மீட் ஆல் மீட் பண்றேன் நீங்க யாராச்சும் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க ஸோ நம்மளுடைய இது வந்து முடிச்சாச்சு டிஃபரெண்ட் போட்டிருக்கேன் இது ப்ராட்காஸ்ட் ஏர் பண்ணி முடிச்சாச்சு நம்ம ஏற்ற பண்ணிட்டோம் ஓகே ஒரு 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 2 நிமிஷம் மட்டும் நான் கிளாஸ் முடிச்சிடுறேன் இப்போ அப்படின்ட்டு யாராச்சும் எனக்கு வந்து ஒரு என்டி ஐட்டர் மெத்தடுக்கு வந்து மொத்தம் எத்தனை பாராமீட்டர் இருந்துச்சு என்டி ஐட்டருக்கு நம்பர் ஆஃப் பாராமீட்டர்ஸ் எத்தனை மறுபடியும் யாரு 9 பாராமீட்டர் இருந்துச்சு யாராச்சும் 9 பாராமீட்டர் கிஷோர் இல்லாம சொல்லுங்க எனக்கு யாராச்சும் என்பி வெரி குட் சார் ஓபி சார் ஓபி என்பி டாட் என்டி ஐட்டர் ஓகே ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ஓபி ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ஓபி ஓபி ஃபிளாக்ஸ் ஓபி ஃபிளாக் ஓபி டி டைப்ஸ் ஓபி டி டைப்ஸ் வெரி குட் ஆக்சஸ் ஓபி ஏ ஆரம்பிக்கும் ஆக்சஸ் ஓபி ஆக்சஸ் ஓகே 4 முடிஞ்சு வெரி குட் அப்புறம்
casting buffer order ஸ்டாப் ஓபி ஃபிளாக்ஸ்க்கு இன்னொன்று இருக்குமே. ஓபி ஃபிளாக்ஸ் சொன்னீங்களே, அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்களே Flags. ஃபிளாக்ஸ் ஆர்டர் உள்ள ஃபிளாக். ஓகே முடிஞ்சிட்டு அப்புறம் வந்து பை டிஃபால்ட் ஆர்டர் வந்துரும் உங்களுக்கு. ஆர்டர் இது வந்து 6 முடிஞ்சிட்டு மீதி பேலன்ஸ் 3 சொல்லுங்க. சைஸ் சொல்லுவீங்களே, சைஸ் ஒன்று buffer size ஐட்ரா சைஸ் நமக்கு என்டி ஐட்ரா சைஸ். ஓகேவா? அடுத்தது n dimension. shape sir item shape and buffer size sir ஐட்ரா ஷேப் அண்ட் பஃபர் சைஸ். ஓகேவா? சரிதானே? எல்லாம் பண்ற கொண்ட பெண்டிங் இருக்குதா? சொல்றேன். சரி, என்டி ஐட்டர் மறுபடியும் போய் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி போறா. சரியா? தப்பு கிடையாது. ரைட், அதுல வந்து நம்ம ஓகே ஓகே பாத்துங்க இருக்கா. ஓகேவா? ஐட்டர் ஷேப் பார்த்தா பஃபர் சைஸ் காஸ்டிங் சொல்லலாம், மிஸ் பண்றோம். காஸ்டிங் மிஸ் பண்றோம். இது உங்களுக்கு ஓபி ஃபிளாக்ஸ், ஓபி டைப்ஸ், ஆக்சஸ் ஃபிளாக்ஸ் சொல்லியாச்சு. இது வரைக்கும் ஆர்டர் வரைக்கும் ஓகே தான். அதனுடைய ஐட்டர் ஷேப், பஃபர் சைஸ், காஸ்டிங். ஆல்ரைட். ஸோ அப்புறம் இந்த கிளாஸ் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். நம்ம டேட்டா சயின்ஸ் தமிழ்ல வந்து நம்ம வந்து நான் யூஎஸ்ல இருக்கும்போதே நம்ம ஆரம்பிச்சோம். ஒரு 6 மாசமா கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. பேட்ச் 1 பைத்தான் எடுத்தோம், பேட்ச் 2 பைத்தான் எடுத்தோம். அப்புறம் வந்து நம்ம 2 பேரும் சேர்த்து நம்ம எடுத்தோம். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் நம்ம வந்து கூட்டம் கம்மியா இருக்கும், நம்ம யாரும் வரமாட்டாங்க. இது நம்ம நிறைய பேருக்கு வந்து லாங்குவேஜ் தான் முக்கியம். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, டெவலப்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து லாங்குவேஜ் தான் முக்கியம். நம்ம பேண்டாஸ்லாம் வந்து யார் சீரியஸா வந்து டேட்டா அனலிஸ்டா போகணும், நான் ஜாப் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ண போறேன் அப்படி வரவங்க தான் வந்து நம்ம பேண்டாஸ் படிப்பாங்க. பாக்கிலாம் நம்ம தேவை கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தேவை கிடையாது. குஷர்லாம் வந்து அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் படிச்சுட்டு இருக்காரு. சரிதானே? அதனால எப்பவுமே லாங்குவேஜ் தான் கூட்டம் அதிகமா இருக்கும். நம்ம பார்த்து 150 பேருக்கு வந்து ஞாபகம் இருக்க நம்ம ஆரம்பிக்கும் போது இது பைத்தான் ஆரம்பிக்கும் போது. ஸோ பேண்டாஸும் கம்மியாக தான் இருப்பாங்க. நம்ம தான் படிச்சு பண்ண போறோம். நம்மளாம் வந்து சீரியஸா டேட்டா அனலிஸ்ட் பண்ண ட்ரை பண்றவங்க தான் பேண்டாஸ் நம்பி படிப்பாங்க. பாக்கி உள்ளவங்களுக்கு பைத்தான் மட்டும் போதும். எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து நான் வந்து ஒரு லாஸ்ட் 1 வீக்கா நான் தனிப்பட்ட முறையில் வந்து நான் மனிதாட்டம் பேசிட்டு இருக்கேன். கிரேட் அசெட். அதுவும் என்னுடைய ஃபேவரேட் நாட்டில் வந்திருக்காங்க, தமிழ் இடத்துல இருந்து. தேங்க்யூ ஸோ மச் மனிதா. நாங்களாம் இந்தியாவில் இருக்கிறோம், நீங்க தான் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்றீங்க. எங்களுடைய எல்லா சார்பாகவும் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு மனிதா சரியா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்க நீங்க எல்லாமே. நான் நிறைய உங்களுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். இன்னையோட நமக்கு வந்து ஆஃபீஸ்ல வந்து நம்ம கிளாஸ் முடிக்கிறோம். பேண்டாஸ் வந்து நம்ம வந்து 2 வீக்ஸ் லீவ் கொடுத்து நம்ம பேண்டாஸ் வந்து உங்களுக்கு பிறகு ஆரம்பிப்போம். ஓகே, மெல் கோர்ஸ் முடிச்சிட்டா நீங்க anybody can speak, right? சரி, இதுல நான் ஒரு அந்த கண்டிகுவஸ் அந்த கண்டிகுவஸ் ஐடியா ஒரே நிமிஷம் இந்த இதை மட்டும் ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன், அப்புறம் பேசுறேன். நீங்க ரெக்கார்ட் பண்ணலையோ? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குதா? ரெக்கார்ட் பாஸ் தான் இருக்குதா? ரெக்கார்டிங்ல தான் சார் இருக்கு. ஸ்டேட்டஸ் ரெக்கார்டிங் இருக்குதா? எப்படி பாஸ் பண்றது ரெக்கார்ட்?